குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சாட்டர்டே ஈவினிங் வீக்லி மீட்ல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்ம வீக்லி மீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு திருக்குறள். இப்போ நம்ம இந்த திருவள்ளுவர் தினத்துலேருந்து எவ்ரிடே ஒரு திருக்குறள் போடுறத நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். இது அதிகாரம் 73, அவை அஞ்சாமை. கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். படிக்காதவரை விட ஒரு மோசமானவர் யாருன்னு சொல்றாங்கன்னாக்க, அந்த நல்லாருங்கிறத நல்லா படிச்சவர்னு நான் பொருள் கொண்டிருக்கிறேன். நல்லா படிச்சும் அவர் ஏதோ ஒரு தயக்கத்தினால அதை ஷேர் பண்ண முடியாம இருக்கிறவங்க படிக்காதவங்கள விட மோசம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல அவர் சொல்றார். நீங்க எனி இன்டர்வியூ, எனி பிரசன்டேஷன், எனி மீட்டிங், இல்ல நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில உள்ள கெட் டுகெதர், எந்த ஒரு இதுக்கும் இந்த திருக்குறளை நம்ம எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணா இது பொருந்தும். ஸோ அந்த திருக்குறளோட இன்னைக்கு நம்ம தமிழ் பூமி வீக்லி மீட்ல போறோம். இன்னைக்கு வீக்லி மீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்லி மீட். லாஸ்ட் வீக்கே நம்ம எப்படி ஷேர் பண்றோம், நாங்க எப்படி படிச்சிருந்தோம் லாஸ்ட் இயர், எங்களோட இதை ஷேர் பண்ணோம்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ரெஷர் ஒருத்தர் அதாவது ஃப்ரெஷ் பாஸ்ட் அவுட் தமிழ் பூமியில இருந்து நான் பார்க்கறது இல்லை. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்துல் ரஹ்மான் நம்மளோட டேட்டா அனலிட்டிக்ஸ் கிளாஸ் ஜெயலட்சுமி மேடம் எடுத்தாங்க போன பேட்ச். ரெண்டு மூணு இது மூணாவது பேட்ச் இப்போ வரப்போகுது, நியர் ஃபியூச்சர். ஸோ அப்துல் ரஹ்மான் ஒரு ஃப்ரெஷர், ஒரு காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு. அவர் டெடிகேட்டடா கடைசியில் எப்படி ஆச்சுனாக்கா பேட்ச் 1-1 ஃபார் அப்துல் ரஹ்மான்ங்கிற மாதிரி ஆச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டிங் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. டைமிங், த டெடிகேஷன், அந்த லெவல். அப்துல் ரஹ்மான் கம்ப்ளீட்லி நியூ, ஒரு ராவா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இது பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ஜெயலட்சுமி மேடம் என்கிட்ட ரீசெண்டாக சொல்லும்போது ஹி காட் பிளேஸ்மெண்ட் இன் அப்ராடு, யுஏஇல எந்த கண்ட்ரின்னு ஹி வில் ஷேர். ஸோ அதை சொன்னாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதில் நான் பார்த்த ஒரு விஷயம் அவரோட பர்சிஸ்டன்ஸு, கண்டினியூட்டி. அதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி படிச்சாரு, என்ன பண்ணாங்க. ஸோ இப்போ அடுத்த சேலஞ்சஸ், இஸ் கோயிங் அப்ராட் அண்ட் அங்கே போயிட்டு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அங்கே எப்படி இருக்குங்கிறதுக்கு எல்லாமே ஜெயலட்சுமி மேடமும் இதில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வித் அப்துல். அப்துல், ஓவர் டு யூ. நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்படி தமிழ் பூமியோட இதில் வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஜி. ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மீட்டிங் ரெடி பண்ண உங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2025 யூஜி பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தேன். ஆக்சுவலி நான் என்னுடைய ஷெட்யூல் அண்ட் என்னுடைய கோல் எப்படி செட் பண்ணி வச்சிருந்தேன்னா, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி அந்த ஃபீல்ட்ல போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியால இருந்தேன். தென் எங்க எங்க ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணு. அப்போ அவங்க பவர் பிஐ ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பவர் பிஐ செம்மையா ஒரு சூப்பரான டூலா இருக்கு, அதை நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் நான் ஓகே நம்ம ஓகே பவர் பிஐ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறப்ப மட்டும் பவர் பிஐ மட்டும் கிடையாது, அதை டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து ஒரு பார்ட் தான் பவர் பிஐ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம டேட்டா அனலிஸ்ட் படிப்போம், ஜஸ்ட் படிச்சு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்றப்பதான் நம்ம ஜெயலட்சுமி மேடம் கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அப்ப அவங்கள்ட்ட ரெஃபர் பண்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு அதுக்கப்புறம் தமிழ் பூமி கான்டாக்ட் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் எல்லாம் இது பண்ணி. ஆனா எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை. பிகாஸ் இது இஸ் பேஸ்ட் ஆன் கோடிங், ஐடி ஃபீல்டு மாதிரி இருக்கு இது. ஸோ இதுல நான் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேச நம்ம வர முடியும். சரி ஓகே, ஜஸ்ட் சாம்பிள் கிளாஸ் தானே, அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு புரிஞ்சா நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம், வேணான்ற மாதிரி விட்டுலான்ற ஒரு ஐடியாவும் இருந்தேன். பட் அந்த சாம்பிள் கிளாஸ்ல ஜெயலட்சுமி மேம் அவங்களோட கிளாஸ் அந்த நடத்துற விதமா இருக்கட்டும், டீச்சிங் பண்ற டீச் பண்ற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப எனக்கு ஓகே நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இதுல தாராளமா இறங்கலாம், நம்ம தாராளமா இதை பத்தி படிக்கலாம். ஓகே இவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம அதுல
நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் 2 வீக் ஃபுல்லா கிளாஸ் ஓகே, ஓரளவுக்கு கிளாஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மட்டும்தான் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி, நானும் இன்னொரு ராஜுன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரோ, அவங்க அவங்களும் 2 பேர் மட்டும்தான். சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒர்க் விஷயமா காரணமா வந்து அவங்க சடனா சில சில டைம் வர மாட்டாங்க. So அப்ப நான் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி. ஏன்னா வந்து இந்த பேட்ச்ல மேம் சொன்னாங்க ஆல்ரெடி, நான் மட்டும் தான் வந்து ஃப்ரெஷரு, யூஜி முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன். சோ மத்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலி மேமே சொன்னாங்க, அப்துல் இந்த மாதிரி நீங்க வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கலாம் வந்து பெருசா எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஐடி ஃபீல்ட் தான் இருக்காங்க. நீங்க இருக்கிறது காமர்ஸ் ஃபீல்டு, பிகாம் இருக்கீங்க. சோ அதெல்லாம் நீங்க தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் போற மாதிரி இருக்கும். சோ அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நான் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, லைவ் கிளாஸ். மத்த எல்லாருமே ரெக்கார்ட் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. சோ அதனால வந்து அது எனக்கு வந்து ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு வீக்னஸாவும் இருந்துச்சு. அது ஏன்னு நான் அப்புறமா சொல்றேன். தென் கிளாஸ் வந்து தேங்க் காட் மேமோட அந்த டீச்சிங் ஸ்கில்லா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சலிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன், இவன் இந்த அப்துலுக்கு மட்டும் புரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி எடுக்காம, அவங்க வந்து ஓகே நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் இப்ப பைத்தான் எடுத்துக்கிட்டா பைத்தான்ல வந்து டேட்டா அனலிஸ்டுக்கு தேவையானதை மட்டும் சொல்லி கொடுக்காம அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு, இது மட்டும் தான் கிடையாது. ஏன்னா நான் நிறைய நிறைய டீச்சர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கோ அது மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வெளில சொல்லி கொடுத்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அண்ட் இது எனக்கு வந்து ஒரு புதுசா இருந்துச்சு. ஓகே, மேமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே நமக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம், நம்ம நல்லா லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நான் மட்டும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. சோ அதனால அப்படியே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் வந்து அதுவே நான் மட்டும் அட்டன் பண்ற ஏன் வீக்னஸ் சொன்னேன்னா, இப்ப என் கூட கம்பெனி கொஞ்சம் ஆளுங்க, இப்ப சம்டைம் ராஜ் ப்ரோ அட்டன் பண்ணுவாப்ல. ராஜ் ப்ரோ அட்டன் பண்ணும்போது இப்ப எனக்கு வந்து மேம் சொல்லி கொடுக்குற விஷயம் புரிஞ்சிரும். அதே சமயம் இப்ப ராஜ் ப்ரோக்கு புரியலன்னா அவரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அத மேம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை மேம் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். மேபி அப்படி நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா ஓகே தேங்க் காட். அது வந்து நம்ம அது பிரச்சனை இல்லை. நம்ம மேம் வந்து அவங்களுடைய எல்லா பெஸ்ட்டுமே எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதே சமயம் நெக்ஸ்ட் நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆனப்போ கூட எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. பிகாஸ் நான் இப்ப செலக்ட் ஆயிருக்கிறது துபாயில வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில செலக்ட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சும்மா அங்க அந்த கம்பெனியோட சீஃப் மேனேஜர் வச்சாங்க. ஸோ அந்த இன்டர்வியூல வந்து ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய அந்த கேப்ஸ்டான் ப்ராஜெக்ட் அதெல்லாம் மேம் வந்து பண்ண சொன்னாங்க. பண்ணி நீங்க கிட்ஹப் ப்ரொஃபைல வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அது நான் கரெக்டா பண்ணிட்டேன். சீக்வல்ல சீக்வல்ல ஒரு சீக்வல் ஒரு ப்ராஜெக்ட், அதே மாதிரி பைத்தான்ல வந்து ஒரு இடிஏ ப்ராஜெக்ட், அதே சமயம் பவர் பிஐல வந்து ஒரு டேஷ்போர்ட், இதெல்லாம் மேம் சொல்லி கொடுத்த மாதிரியே அழகா அதுல அப்லோட் பண்ணிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து இதை பத்தின நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிட்ஹப் ப்ரொஃபைலோட எல்லா கேப்ஸ்டன் ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்கு காட்டினேன். தென் அவங்க வந்து ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து சிஇஓ கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் இன்டர்வியூ அதே மாதிரி சிஇஓ கூட நடந்துச்சு. தென் அதே இதை நான் சொன்னேன். அண்ட் தென் சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரியல் டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த கம்பெனி பேஸ்டு ரியல் டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் என்னால கொஞ்சம் அதுல அனலைஸ் பண்ணி கரெக்டா அந்த ஸ்பாட்ல சொல்ல முடிஞ்சு. அதுக்கப்புறம் தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு துபாய்ல போய். ஸோ என்னுடைய இந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒரு மிராக்கல்னு ஒண்ணு இருக்குன்னா அது நான் இங்கதான் பார்த்ததா அர்த்தம். ஏன்னா என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆடிட் அக்கௌண்டிங் ஃபீல்டுல போகணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படியே என்னோட ஜேர்னி திரும்பி இப்போ வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒரு ஒரு ஐடி ஃபீல்டு, அந்த ஐடி ஃபீல்டு அந்த அதை நோக்கி இப்போ வந்து லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. மேபி மேம் சொன்ன மாதிரிதான் இது வந்து டேட்டா அனலிஸ்ட் மட்டும் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து நெக்ஸ்ட் நீங்க வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அடுத்து நீங்க வந்து டேட்டா இன்ஜினியர் ஆகணும், அடுத்து நீங்க அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இனி அப்கமிங் டேஸ்ல வந்து நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான்
சூப்பர் அப்துல், சூப்பர். ஆக்சுவலா நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு 100% கமிட்மெண்ட் சக்சஸ் ரேட்னா இதை தான் சொல்லுவேன். நான் கூட ஜாயின் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. பேட்ச் வந்து ஓகே. அப்துலும் மேடமும், ஏன்னா see, இது வந்து ரொம்ப பெக்யூலியரான சினாரியோ. ஒரு ஸ்டூடெண்ட், மற்றவங்க அஃப்கோர்ஸ் தே ஆர் ரெஃபரிங் த்ரூ ரெக்கார்டிங். ஓகே. ஆனா லைவ்ல 2.5 மணி நேரம் ரெக்கார்டிங் பார்ப்பேன். 2.5 மணி நேரம் பேட்ச் அது போயிருக்கும். இவர் வந்து ஃபுல்லா அதுல அட்டன் பண்ணி அவங்க வந்து மேடம் டைம் ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த டயத்துக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இது. ஆக்சுவலி இன்ஸ்பைரிங் ஆக்சுவலா இதுல. இன்னொரு விஷயம் அப்துல், நீங்க வந்து இத நான் ஐடில இருந்து ஐடிக்கு வரீங்க. உங்களோட அந்த இனிஷியல் இதெல்லாம் எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நீங்களே சொன்னீங்க பிகாம் சிஏ. ஸோ ஃபர்ஸ்ட் சரி. இந்த கோடிங்லாம் நீங்க ஒரு 2 வாரம் இது பண்ணீங்க. ஒரு மூணாவது வாரம், ஐ திங்க் மூணாவது இல்ல 4வது வாரத்துக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. ஸோ அதுல ஆமா. வந்து எஸ். எப்படி இருந்ததுன்னு நீங்க பாப்பீங்க, சொல்றீங்களா எங்களுக்கு? இல்ல சார், ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. நான் சொன்ன சாம்பிள் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. தென் மேம் வந்து சீக்வலை பத்தி நடத்தும் போது ஓகே, இது வந்து இவ்வளோ நம்ம வந்து இது வந்து ஷார்ட்டா முடியுது, இதுல கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வருவோம், நம்ம வந்து இந்த பிகாம் அந்த அக்கௌண்டிங் அதை விட்டுட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லிக்குமே வந்து ஒரு நானா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் வந்து அது எப்பவுமே சொல்லுவாங்க எல்லா கிளாஸ்லயுமே வந்து, ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கிறதுனால எல்லா கிளாஸ்லயுமே வந்து அவங்க காமனா சொல்றது என்னன்னா, அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க, நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லா கிளாஸ்லயுமே சொல்லுவாங்க. சோ அது வந்து எனக்கு வந்து ஒரு இதா இருந்துச்சு. நான் வந்து எப்பெல்லாம் மேம் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்பப்ப அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்து பார்த்து சோ ஓரளவுக்கு எனக்கு வந்து இதுல வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து இருந்தீங்க கரெக்டா? நீங்க ஆனா நான் ஆஹ் உங்ககிட்ட பார்த்தது என்னன்னா, நான் கிளாஸ்ல பார்த்துருக்கிறேன். நீங்க வந்து அவங்க சில டூல்ஸ் சொல்றத வந்து நீங்க கொஞ்சம் அதை வந்து வீக் டேஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை நீங்க எப்படியோ ஒரு வகையில அவங்க சொல்றது என்னன்னு கேள்வி கேட்கற லெவல்ல நீங்க இருந்தீங்க ஆக்சுவலா. அது ஒரு 3வது ஆஹ் கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது அது எப்படி நீங்க வீக் டேஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? உங்களுக்கு காலேஜ் எப்போ முடிஞ்சுது, நீங்க அதுக்கப்புறம் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேப் எப்படி, இந்த ஆஃபர் லெட்டருக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அந்த 2 பார்ட்டா இதை பிரிங்க. ஒன்று உங்களோட கிளாஸ் ஒர்க். இப்போ வந்து கிளாஸ் எனக்கு தெரியும் 5 மணி நேரம், சனிக்கிழமை 2.5 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம். ஓகே. ஆஹ் வீக் டேஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க? அதை நீங்க ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க இந்த கிளாஸ்க்கு வரும்போது அந்த அவங்க கொடுத்ததை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க. அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து டவுட்ஸ் மேடமும் சொல்லுவாங்க அந்த இதுல. ஸோ இது நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எப்படி அதை வந்து நீங்க, ஐ மீன், எல்லாருக்கும் தெரியும் நம்ம பண்ணா இது வந்து பண்ண முடியும்ட்டு. ஆனா நம்ம அதை பண்றத வந்து மிஸ் பண்றோம். அதுதான் அதோட சீக்ரெட்டுங்கிறது கண் கூட எனக்கு. இப்போ நீங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலா. ஸோ நீங்க அதை ஷேர் பண்ணுங்களேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நான் வந்து இப்ப சொல்ல போனா வீட்டுல சும்மா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு காலேஜ் வந்து அந்த ஏப்ரல் மே அந்த டைம்ல முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம், நான் மாஸ்டர்ஸ் படிக்கலாம்னு ஒரு ஐடியால இருந்தேன். தென் அதுக்கப்புறம் இந்த டேட்டா அனலிஸ்ட் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து மேம் வந்து சில சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் நடத்திட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து அந்த சாப்ட்வேர்ல இது பாருங்க, அப்படி இது வந்துதான் இது அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு சுத்தமா புரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து அதை நம்ம கேட்கறதால, ஏன்னா எனக்கு தான் புரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் புரியும். சோ நம்ம வந்து அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து சில சில டைம் கேட்டிருக்கேன். சில டைம் அந்த புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மேம் இதெல்லாம் என்னது மேம் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் அப்படின்றப்ப அவங்க மேம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில டைம் நான் என்ன பண்ணிப்பேன், நான் வந்து என் நோட்ஸ்ல வந்து எழுதிப்பேன். எழுதிட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீக் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்குன்னு டைம் ஷெடியூல் ஒதுக்கி வச்சிரும். இந்த டைம்குள்ள நம்ம வந்து இது முடிக்கணும், சீக்கியூர்ல இந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும், பைத்தான்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கணும். அதே சமயம் மேம் வந்து எனக்கு வந்து இந்த காகல் வெப்சைட் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, ஏன்னா வந்து அங்க வந்து சாம்பிள் டேட்டாஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால அதுல இருந்து நிறைய டேட்டா டவுன்லோட் பண்ணி ஸோ நான் அப்பப்ப ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதுதான் இந்த கான்செப்ட், இதுதான் ஏன்னா நான் தப்பு பண்றப்ப எனக்கே தெரியும். ஓகே இது நான் இங்க ஏன் தப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னால பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. தென் ஓகே நம்ம வந்து ஒரு ஃபீல்டு செட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நான் ஃபீல் வந்துருச்சு. ஓகே அதுக்கப்புறம் வந்து
ஓகே, துபாயில வந்து ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிச்சு. ஜஸ்ட் என்னோட சிவி ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல எல்லாமே எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். நம்ம டேட்டா அனாலிசிஸ். ஆனா அப்ப நான் முடிக்கல. அப்பனா நான் வந்து அந்த கண்டினியூ ஆயிட்டு இருந்த டைம். அப்போ வந்து மேம் வந்து சீக்வல் பைத்தான் முடிச்சிட்டாங்க. ஏடபிள்யூஎஸ், பவர் பிஐ இதெல்லாம் அப்பதான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எதுக்கும் ஒரு அட்வான்ஸாவே அப்ளை பண்ணியாச்சு. நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ கேட்டாங்க. நம்ம அந்த சீக்வல் கோடிங் எல்லாமே அந்த ஃபுல்லா காட்டுறப்ப அவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் என் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மத்தபடி அவங்க வந்து வேற எதுவுமே இது பண்ணல. ஏன்னா பிகாஸ் என்னுடைய டைம் அந்த கம்பெனியும் ஒரு ஃப்ரெஷர் தான் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சதுனால நான் வந்து அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணதுனால எனக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சிஇஓ இன்டர்வியூ நான் ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி. தென் அதே மாதிரியே நீங்க எந்த ரியல் டைம். ரோலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்துல்? அது என்ன ரோல் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க? ஆக்சுவலி அவங்க வந்து டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் ஓகே. அண்ட் டேட்டா அனலிஸ்ட், அது அந்த ரிலேட்டடான ரோல் தான் கேட்டிருந்தாங்க. சோ நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். ஐ மீன் ஃபைனல் லெவலுக்கு வந்துட்டேன். அப்ப வந்து சரி, ஓகே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணேன். தென் ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ, அந்த சீஃபோட இன்டர்வியூ நான் அழகா ஓரளவுக்கு அவங்கள மேனேஜ் பண்ணி அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். தென் செகண்ட் இன்டர்வியூ வந்துச்சு. அதே மாதிரி சிஇஓ பாத்தீங்கன்னா வந்து ரியல் டைம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி பேஸ்டு, அந்த கம்பெனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டூரிசம் கம்பெனி. ஸோ வந்து இந்த ஸ்பெயின்ல வந்து இவ்வளோ டூரிசம் நடக்கல, இவ்வளவு லாசஸ் போயிட்டு இருக்கு, இது எப்படி நீங்க அனலைஸ் பண்ணீங்க, இப்படி மாதிரியான ரியல் டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் வந்து அதுல வந்து ஸ்பாட்ல வந்து நமக்கு வந்து ஓகே ஒரு ஐடியா வந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சொல்லி அதை அப்படியே நம்ம வந்து ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் ஓகே இவங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரியான நான் என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே காட்டிட்டேன். கிட்ஹப்ல உள்ள எல்லா ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கு கை கொடுத்துச்சு. எல்லாத்தையுமே காட்டிட்டேன். இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட் பாத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லாமே காட்டிட்டேன். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் இதாகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீப் இன் டச்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஹோப் இல்ல. எப்படியும் ஓகே செலக்ட் ஆக மாட்டோம், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்பயும் வந்து மேம்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். மேம் இந்த மாதிரி செலக்ட் செலக்ட் ஆகணும்னு தெரியல, என் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்ப அதுக்கு மேம் என்ன சொன்னாங்க, அப்துல் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு நீங்க வந்து இப்படி இது பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு 15 இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தோத்தாலும் பரவாயில்ல, 15 இன்டர்வியூ நீங்க ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து 15 இன்டர்வியூக்கு மேல நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே இதுதான். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 கம்பெனில இருந்து கூட வேற ஆஃபர் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த கம்பெனி சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான இருக்கும்னு சொல்லிட்டு மேம் வந்து அப்போ ஹோப் கொடுத்தாங்க. சரி, ஓகே அப்பதான் தோணுச்சு, ஓகே இது மட்டும் தான் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு. சோ நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணா நம்ம எப்படிப்பட்ட கம்பெனி நம்ம சேர்ந்துடலான்ற மாதிரியான ஒரு ஹோப் மேம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தேங்க் காட் இந்த கம்பெனில வந்து எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் கிடைச்சிருச்சு. ஃபைனலி துபாயில வந்து எனக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு. சோ அதெல்லாம் சோ இதுதான் சார் என்னுடைய அந்த சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். சூப்பர். இது ஆக்சுவலா நாங்க நீங்க சொன்னதை நான் நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ்ல, டேட்டா இன்ஜினியரிங்ல, அப்புறம் வந்து அஸ்யூர் டெவாப்ஸ்ல, இது மாதிரி யார் யார் பிளேஸ் பண்றாங்களோ ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க பண்றது. அதை நீங்க வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. உங்களுக்கு நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே கிராக் ஆயிடுச்சு. மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு 30 இன்டர்வியூ 40 இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. பட் நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு ஒரு அந்த ஏன்னா நான் கிளாஸ்ல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நீங்க கேட்குற டவுட்ஸு. ஸோ அது ரியல் டைம்ல எதுக்காக பண்றோம், இது எதுக்காக இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம்னா இது எதுக்காக மேடமும் அந்த ஓரியன்டா தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வி ஆர் ரியலி ஹாப்பி. மோர் தேன் தட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்போ நான் வந்து ஜெயலட்சுமி மேடம் நீங்க வாங்க. எப்படி இருந்தது ஆக்சுவலா ஒரே ஒருத்தர் லைவ்ல ஒரு 5 கிளாஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நீங்க நீங்க ஆக்சுவலா இன்னொரு எக்ஸாம்பிள். நான் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜி ஒருத்தர் இருந்தா கிளாஸ் வேணாமே அப்படின்னு சில ட்ரெயினர் சொல்லுவாங்க. ஐ மீன் க்ரௌடு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க ரெக்கார்டிங் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க எதுவும் இல்லை, நீங்க உங்க டைம் இது பண்ணாதீங்க. 1-to-1 செஷன் ரொம்ப கிரேட்டா இருக்கும் சில சமயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்துல் ஆக்சுவலா எப்படி திருப்பி நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க மேடம்.
ஓகேங்க ஜி. அப்துல் சொன்னது ரொம்ப ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ரியலி ப்ரௌட் ஆஃப் அப்துல். ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது நான் வந்து அப்துல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்திருக்கேன். பேசும்போது எவ்வளோ தடுமாற்றமா பேசுவாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ வந்து இவ்வளோ தூரம் வார்த்தைகள்லாம் கரெக்டா கோத்து கரெக்டா கொண்டு வந்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தேங்க்ஸ். ஆக்சுவலா கிளாரிட்டியா, ஏன்னா மற்றவங்களுக்கும் ஒரு இதெல்லாம் ரெக்கார்டிங் போகும், மற்றவங்களும் இதை பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுக்கு கரெக்டான பாயிண்ட்டை கரெக்டான நேரத்தில் புட்ட பண்ணி பண்ணதுக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல அப்துல் பார்த்துருக்கேன், வார்த்தைகள் வந்து கோத்து பேசுறதுலாம் ரொம்ப சிரமப்படுவாப்புல. இப்போ வந்து ரொம்ப ஷைன் ஆயிருக்காப்புல. ஓகே. இந்த ஸோ ஓகே, வீட்ல ரொம்ப ஃபர்ஸ்ட். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா மேடம்? சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நம்ம பையன் எப்படி பேசுவான்னு தெரியலையே, இவன் வந்து ஆமா, இவ்வளவு ஆக்சுவலி பேசுவான் அப்படி. நான் இன்னொன்னு சொல்லணும், இது சொல்லாமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி அப்துல்ல பேச வச்சோன்னா அதுக்குள்ளே சில பேர் நினைக்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் அப்துல் வந்து எப்படின்னா டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளினை பார்த்து நான் ரொம்ப நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். நான் நிறைய பேர் இப்போ என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் எப்படி வந்து பீப்புள் வந்து நான் மீட் பண்றேங்கன்னா, இப்போ என்னோட பர்சனலா நான் சொன்னா ஒரு ஐடில ஒர்க் பண்றேன், நான் நல்ல சேலரியில இருக்கேன், சீனியர் டேட்டா இன்ஜினியரா இருக்கேன். எனக்கு சேலரிக்காகலாம் இது வரல, ஒரு பேஷனுக்காக தான் நான் டீச்சிங் எடுக்கிறேன். நான் வந்து என்ன 2 குழந்தைங்களுக்கு அம்மா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து எனக்கு சர்வெண்ட்லாம் கிடையாது. வீட்டில் சர்வெண்ட் வச்சு வேலை செய்யறதுலாம் எனக்கு பிடிக்காது. வீட்டோட ஃபுல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து இதில் இருக்காங்க, நார்த் இதில் அப்ராட்ல இருக்காங்க. அதனால ஒன் ஹேண்டாக தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் தான் பார்த்துக்கணும். ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு 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 பக்கத்துல எது நடந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நான் தான் போகணும். ஏ டு இசட் நான் தான் பார்க்கணும். இதே மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நான் உங்க கிளாஸ் எடுக்கும் போது அது ஒரு பேஷனுக்கு தான் எடுக்கிறேன். நான் வந்து அந்த 1-2 ஹவர்ஸ் உட்காரேன்னா, டெய்லி வீக்கெண்ட்ல உட்காரேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் உட்காரேன். எப்போ வந்து நாங்க வந்து மோர் தென் இந்த ஏர்ன் பண்றது அதெல்லாம் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சொல்லும் போது தான் எனக்கு இருக்கு. பர்டிகுலரா வந்து நல்லா நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்னால பண்ணும்போது அது எங்கேயோ எவ்வளோ சம்பாதிச்சதெல்லாம் தாண்டி ஒரு நான் என்ன சம்பாதிக்கிறேன், என்ன பண்றேன், ஏது பண்றேன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன், அதெல்லாம் விட ஒரு ஜஸ்ட் ஒரு பெரிய பிளாஸ்டா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்துல்ல பத்தி சொல்லணும்னா, பர்டிகுலரா என்னோட ஸ்கூல் மேட்டோட சன்னு தான். ஒரு நாள் கூட கிராண்டடா எடுத்துக்கிட்டது கிடையாது. நான் இது வந்து அப்துல் வந்து நான் வந்து அவங்க வீட்ல சின்ன பிள்ளையில போய் பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட்லாம் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். என்னோட என்னோட கிளாஸ்மேட், ஸ்கூல் மேட்டோட என்னோட ஃப்ரெண்டோட சன்னு தான் அப்துல். இது வந்து நான் சொல்றதுல வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி அவங்க அம்மா வந்து நாஜி, அவங்க அம்மா பேர் நாஜி, என்னோட ரொம்ப நாஜின்னு தான் ஆக்சுவலி வந்து எப்படி சொன்ன, எனக்கு அப்புறம் நீ தாண்டி, நீ தான் பாத்துக்கணும் என் பையனை அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்காக அவங்க என்ன அப்துல் வந்து என்னட்ட அவங்க கிராண்டடாவும் எடுத்துக்கிட்டதும் கிடையாது. ஒரு விஷயம் கூட மேடம் 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 அதுதான் பேசுவாப்ல. அதே மாதிரியவே வந்து என்னிட்டு நானும் வந்து ஒருக்கே இந்த பயசாவும் ஒரு இதாகவும் சொன்னதும் கிடையாது. அது அவருக்கே தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா இதுல நான் ரொம்ப வியந்த விஷயம், இந்த காலத்து ஜென்சி நான் எப்போதும் இப்போ வியக்கிற விஷயம் என்னன்னா, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். அது அப்துல்கிட்ட வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். என்னிட்ட பேசும்போதுன்னு கிடையாது, நார்மலாவே நான் பார்த்திருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இருக்கு, கிளாரிட்டி ஆஃப் விஷன் இருக்கு. அவங்க அப்பாவே தப்பா ஏதாவது அதாவது டெசிஷன் சொல்றேன், நான் வந்து அவங்க ஃபேமிலியில ஒரு கிளாரிட்டியா அவங்கள்ட்ட இல்ல டேடி அப்படின்னு சொல்றதுல ஒரு பார்க்கறதுலயும், நல்லா கிளாரிட்டியா பேசுறதுலயும், கிளாரிட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவாங்கல்ல, கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தா தான் கமிட்மெண்ட் ஆஃப் அப்ஸ்கில்லிங் வரும். இது இது நான் எல்லா பசங்க எல்லாத்தையும் நான் சொல்றதுதான். கிளாரிட்டி ஆஃப் தாட் வச்சுங்க உங்களுக்குள்ளார, இதுதான் ஆகணுங்கிற கிளாரிட்டி ஆஃப் தாட் வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறமா வந்து கமிட்மெண்ட் டு அப்ஸ்கில்லிங்னு சொல்லுவாங்க, அது ட்ரூலியா இருக்கும், கமாண்டபிளா இருக்கும். எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து கிளாரிட்டி உங்கள்ட்ட இருந்ததுன்னா, உங்க இன்னர்ல இருந்ததுன்னா, அது வந்து நீங்க உங்கள்ட்ட அப்ஸ்கில்லிங் பண்றதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளார போறதோ, அது 100% ட்ரூலியா கமெண்டபிளா உங்களோட குள்ளாரே இருக்கும். அது யாராலையும் வந்து புரோக் பண்ணவே முடியாது. இது கரெக்ட் வந்து மேடம். கண்டிப்பா. ஏன்னா ம். அப்துல் வந்து நீங்க சொல்லும்போது அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க ஒரு டெர்மினாலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றதா அடுத்த கிளாஸ்ல அவர் ஃபாலோ பண்றதை நான் பார்த்திருக்கேன். ம். ஈவன் தோ ஆமா. நான் ரொம்ப ரெகுலரா ஜாயின் பண்ணலைனாலும் ஒரு ம். டெர்மினாலஜி சொல்லுவீங்க. அதை பத்தி ஒரு பேசிக்ஸான, அதாவது நீங்க சொன்ன ஒர்க்கை வந்து அவர் படிச்சிருப்பாரு, ஹோம் ஒர்க்கை வந்து இப்போ இப்போ கூட சொன்னாரு பாருங்களேன், எனக்கு டைம் ம். இருந்தது, நான் அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண. ரொம்ப சிம்பிளான ஒரு இது ஆக்சுவலா. இல்ல இல்ல அவரு அப்துல் வந்து சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன். ஆனா சொல்லலாமான்னு தெரியல அப்துல். ஆக்சுவலி நான் அது ப்ரௌடா தான் சொல்றேன், நான் வந்து இதா சொல்ல. அப்துல் வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணாப்ல, ஃபுல்லாவும் இல்ல. அதுக்காக வந்து அவரு நான் வந்து நான் வந்து நான் இனிஷியலா நான் அங்க சென்னை வரும்போது நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், டிடிபில ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அதெல்லாம் சொல்ல வெக்கப்பட்டதே கிடையாது. நான் வந்து இப்படிதான் வந்தேன், ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணுமே இல்லாம தான் நான் வந்தேன். அதனால நான் சொல்ல வெக்கப்பட்டதே கிடையாது. அப்துல் வந்து அவங்க வீட்ல வந்து நல்ல, அவங்க அப்பாவும் ஃபாரின்ல இருக்காங்க, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் தான்.
அவங்க அம்மா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். ஆனா சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்களா வீட்லயும் அவர் வீக் டேஸ்ல வீட்டில தான் இருந்தாங்கிறதெல்லாம் அவருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனாங்க. அவங்க வந்து என்னன்னா இப்ப எதுவா எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்ல அதெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அவர் நாஜி கூட பேசும்போதெல்லாம் ஏன் அந்த ஒர்க்லாம் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, விடு விடு அவங்க செய்யறாங்கன்னா விடு, டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதோ செய்யறாங்கன்னா விடு அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு இதா வரும், ஸ்டூடெண்ட்டை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போதெல்லாம் நான் சொல்லும் போது அதுலலாம் நான் அட்வான்டேஜ் விடு, அவன்கிட்ட விஷன் இருக்கு, அப்துல்கிட்ட விஷன் இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, நீ அவன் போக்குல விட்டு நீ தலையிடாம இரு அப்படிதான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ட சொல்லுவேன், நாஜிட்ட சொல்லுவேன். இப்போ வந்து இது என்னன்னா இது இது வந்து எப்படின்னா இவங்க பிரதர் ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு இவரு. இவங்க அண்ணன் தான், இவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, நிறைய அவங்க சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. சோ கரெக்ட். இது வந்து என்னன்னா இன்னொன்னு, ஹண்ட்ரட் இன்னொன்னு நீங்க பர்சன்டேஜ் இந்த பேட்ச் வந்து, நான் திருப்பி இன்டர்ப்ட் பண்றேன், சாரி. இப்ப பேட்ச் வந்து நான் 82 நீங்க இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நான் அதான் சொன்னீங்க. சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். அதாவது 100% இதுல நான் வந்து எப்போதும் எடுக்கிற மாதிரி 3வது பேட்ச் எடுக்கிறேன், எப்போதும் எடுக்கிற மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஆனா இந்த பேட்ச் இவர்கிட்ட என்ன பார்த்தோன்னா நான் ஐடிங்கும் போது ஒரு சீக்கிரம் நடத்துறேன்னா நான் டேட்டா மாடலிங், ஒரு ஜாயினிங், லெஃப்ட் ஜாயினிங், ரைட் ஜாயினிங், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவேன். அதை வந்து ஒரு நாளுக்குள்ளே அந்த அவருக்கு புரியலங்கிறது அவருக்கு புரியறதுக்கு அவர் பின்னாடி நடந்திருக்கு, அவர் பின்னாடி அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்ஸ்கில் பண்றதுக்கு. அதாவது ஒரு விஷயத்தை புரியாதுக்கு மறுநாள் வரும்போது அதோட நாலேஜோட தான் வரப்போல, ஏன்னா அப்பதான் கண்டினியூட்டி போவாது. அது இப்ப சொல்றாங்களா டெர்மினாலஜியோட சில வேர்ட்ல டேட்டா மாடலிங் சொல்லிட்டு போயிடுவேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும் போது அவங்களுக்கு நான் ஐடியில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஐடியில் ஒர்க் பண்ணாங்க, நான் ஐடிங்கன்னு சொல்ல முடியாது, அதாவது ஐடி இது படிக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்காம ஒரு சீக்கியோலையோ ஒரு பைத்தானையோ ஒரு பேஸ் படிக்காம வந்து ஒரு காமர்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போது இது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும்போது அந்த டெர்மினாலஜி வேர்டை வந்து அச்சீவ் பண்றதுக்கு அவரே ஓனா நோட் எடுத்துட்டு அவரே பண்ணிருக்கேன்னு இப்ப அவங்களே சொல்றாங்க. ஸோ ஆனா நெக்ஸ்ட் டே வரும்போது தெரியாத மாதிரிலாம் இருக்காது கிளாஸ், ஏன்னா அதுக்கான பின்னாடி வந்து அவங்க ஒர்க் பண்ணது. ஸோ 100% எஃபோர்ட் போட்டது காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் அவர் தான். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பவர் பிஐ வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் வந்து பவர் பிஐ எடுத்து 2 நாள் தான் ஆகும். பவர் பிஐ எடுத்து டாக்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன், டூல்ஸ் பத்தி அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், டேட்டா மாடலிங் சொல்லி முடிச்சிட்டேன். டேட்டா மாடலிங் அதுல உனக்கு பவர் பிஐல கிளாஸ் வரும், டேட்டா மாடலிங் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து டிசைனுக்கு அப்பதான் போறேன், ஒவ்வொரு டூல்ஸா எடுத்து சொல்லணும். ஆனா நான் வியந்த விஷயம் என்னன்னா, ஆம், நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இதுல வந்து கேக்குறாங்க நான் வந்து டூரிசம் டிராவல்ஸ் பத்தி நான் ஒரு இதுக்கு காகுல் டேட்டா செட் எடுத்து ஒரு டேஷ்போர்டே பண்ணிட்டேன், நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் டேஷ்போர்டே பண்ணிட்டேன். நான் என்னையா இன்னும் சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிக்கவே இல்லையே டேஷ்போர்டே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு வந்து கரெக்டான்னு சொல்ல முடியுமா, ஏதாவது கரெக்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து என்னன்னா நான் ஃபுல்லா சொல்லி கொடுத்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் இன்னொன்று செய்யாம இருக்காங்க, நிறைய பேர் லாஸ்ட் கிளாஸ் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் செய்யாம இருக்காங்க. அதாவது 2 நாள் தான் பவர் பிஐ கிளாஸ், ஒரு டேட்டா மாடலிங் கிளாஸ், 3 நாள் தான் கிளாஸே நடந்திருக்கு மொத்தமாவே பவர் பிஐ. இன்னொன்று இருக்கு, இன்னும் கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு, அப்பதான் டேட்டா பவர் பிஐ ஓப்பன் பண்றேன் ஏடபிள்யூஎஸ் முடிச்சுட்டு. எனக்கே வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு அது. ஓகே பரவாயில்ல. ஆனா நான் அப்ப சில சஜஷன் மட்டும் தான் சொன்னேன், இது வந்து டேக்ஸ் நிறைய காமி, இதை வந்து அந்த டைனமிக்கா வர்றதை கொஞ்சம் காமி, வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணு, கலர் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு என்ஹான்சிங்கா இல்லை, இது 2 விஷயம் தான் சொன்னேன், பாக்கி எந்த கரெக்ஷனும் பண்ணவும் இல்லை. இந்த டிசைன்ல கரெக்ஷனும் கேபிஐ எங்க வைக்கணும், நான் அந்த கான்செப்ட்லாம் சொன்னேன், கேபிஐ வைக்கணும், இந்த ஹெட்டிங் இதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரொம்ப இன்னும் டெப்தா போல, இன்னும் நிறைய இருக்கு கிளாஸ். போகாதப்பே அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன நான் 100% என்ன சொன்னா அவங்களோட ஒர்க் தான், அவங்களோட எஃபோர்ட் தான், அவங்களோட ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன பேக்ரவுண்டு என்ன என்ன படிச்சிருக்கோங்கிறதெல்லாம் டஸ் நாட் மேட்டர், டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம். கீப் லேர்னிங், அவர்கிட்ட இருக்கிறது ஸ்டே ஹம்பிள், தாட் ப்ராசஸ் வந்து க்ரோ ஹையர், இது எல்லாருக்கும் உள்ளதுதான். இந்த மூணுத்தையும் நான் அவர்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணது, இது நான் ஒரு நாள்ல இல்லை நிறைய நாள் நான் அப்சர்வ் பண்ணி ஓகே தாட் ப்ராசஸ் தான் சொல்லுவார். தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டா இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு கன்சிஸ்டன்சியா இருந்தா முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டா எனக்கு ரொம்ப ஒரு நீ ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இன்னொன்று வந்து நீ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு, அதனால தான் பர்டிகுலரா நீ வந்து இந்த மீட்டிங்ல வந்து பேசும்போது கண்டிப்பா யூ ஆர் இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுல ஏன்னா இது வந்து யூ யூ வில் ரீச் த கிரேட்டர் தென் ஹைட், ஐ நோ அதை வந்து உங்க கேரியர்ல நீ நிறைய ஹைட்டுக்கு போவாங்க, ஏன்னா உன்னோட அப்சர்வேஷனு, உன்னோட பேச்சு,
உன்னோட உள்ள தாட் ப்ராசஸ்ல நீ ஹைட்டுக்கு போவ. ஆனா நீ நிறைய பேருக்கு நீ ஒரு ஒரு சின்ன ஒரு இதா இருப்ப அப்படிங்கிறது எனக்கு இல்ல ஷுவரா இருக்கு. நிஜமா ஷுவர். இது ம் நீங்க சொல்றது 100%. ஆக்சுவலா நீங்களே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், டு பி ம் ஃப்ராங்க். எனக்கு ம் உங்க கூட இதாகும்போது நீங்க ம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இன்டர்வியூ ஒரு உங்களோட ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூ போது எப்படி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒரு டெக் அந்த சீனியர் ஒருத்தர் கூட நீங்க ஒரு இன்டர்வியூவை எப்படி ஒரு லேர்னிங் செஷனா உங்களுக்கு அது அமைஞ்சுது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது ஆமா எனக்கு ஆமா. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஆக்சுவலா நான் எத்தனை கோர்ஸ் படிச்சாலும் அதை என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த பர்சன் ம் வந்து இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னாரு. சி ம் எனக்கு என்னோட ஆங்கிளே அது மாத்துச்சு. ஆக்சுவலா இப்ப வேலை கிடைக்கணும்னு பாக்குறத விட இந்த இன்டர்வியூ எனக்கு அந்த இன்டர்வியூ சக்சஸா ஃபெயிலியராங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் நீங்க அதை எவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட ஷேர் ஆமா ஆமா, அது பண்ணீங்கன்றது. சொன்னாக்குள்ளே வந்து இப்போ அதை கொஞ்சம் சொல்றேன் வேணா, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு. Yeah. மத்தவங்களுக்கு யாருக்காவது ஆக்சுவலி நான் இப்ப சுதர் சொல்றது வந்து எப்படின்னா, நான் வந்து டெவாப்ஸ் அதுல நான் இங்க தான் படிச்சேன், சுதர்ஷன்ட்ட தான் சார் டெவாப்ஸ் படிச்சேன். இங்கே தமிழ் பூமி வழியா தான் நான் வந்து நான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்க்கு சொல்றீங்க இதை தமிழ் பூமியோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது நான் பெருமை தான் படுறேன். இங்கே தான் வந்து நான் டேட்டா இன்ஜினியர் இப்போ என்னோட பீரியட் அப்போ வந்து சுதர் சொல்றது வந்து நான் வந்து இது டிரான்சிஷன் ஆகிறேன் எப்படின்னா, டெவாப்ஸ்ல இருந்து நான் டேட்டா இன்ஜினியர், என்னோட பெரிய கோல் வந்து டேட்டா இன்ஜினியரா போகணும். ஆக்சுவலி நான் வந்து எதேச்சியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டெவாப்ஸ்ங்கிறது நைட் ஷூட் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்டா இருக்கு, ஃபேமிலி இருந்துட்டு அதை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு டே ஷிஃப்டா உள்ளதா, எனக்கு உள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் 100% ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்குதா, டெவாப்ஸ்னா அப்படி முடியாது, நான் போயே ஆகணும். இப்படி சில சுச்சுவேஷன் என்னை வந்து இன்னொன்று வந்து எஸ்எம்யா மாத்துறாங்க என்னை வந்து ஆஃபீஸில், அந்த எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸில். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நான் வந்து ஒரு டிரான்சிஷன் எடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டு டேட்டா இன்ஜினியராக அப்போ தான் வரேன். டெவாப்ஸ்ல இருந்துட்டு டேட்டா இன்ஜினியர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியை சொல்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி. அப்போ வரும்போது அப்போ தான் இந்த கொரோனா அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ வந்து சொல்லும் போது அப்போ வரும்போது நான் வந்து இதெல்லாம் படிக்கிறேன், டேட்டா இன்ஜினியருக்காக படிக்கும்போது நான் நிறைய ஃபெயிலியர் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு அந்த ஸ்டோரிலாம் சொல்ல தெரியல. அதெல்லாம் வந்து நான் ஃபெயிலியரை மீட் பண்ணேன், நிறைய இன்டர்வியூ வந்து ஃபெயிலியரை மீட் பண்ணேன். இதே தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் ஃபெயிலியரை மீட் பண்ணேன். எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணிட்டு டெய்லியும் அந்த எனக்கும் ஒர்க் பண்ணிட்டே அந்த அட்டன் பண்ணதுனால அந்த டைம் ஷெட்யூல் பண்றதெல்லாம் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கும் அது இருக்கும் எல்லாமே பார்த்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த இன்டர்வியூ ஷெட்யூல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு யூஎஸ் கிளைண்ட் நல்லா ஒரு 4 ரவுண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு, அது வந்து ஒரு பெரிய கம்பெனி. அது கிட்டத்தட்ட 7, நல்லா உங்களுக்கு தெரியும் 7 ரவுண்டு இன்டர்வியூனாவே என்ன கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். பெரிய ட்ரீமா அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த இதுல உட்காந்துருக்கு 5வது ரவுண்டு இன்டர்வியூ. அதுல இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து 4 ரவுண்டு இன்டர்வியூலயும் உள்ள விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அவர் என்ன, நான் வந்து 5th ரவுண்டு இன்டர்வியூல என்கிட்ட ஒரு ஃபிளா இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன ஃபிளாங்கிறத சொன்னாதான் நான் வந்து உங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ஏன்னா ஏதாவது பேச விரும்புறீங்களா, ஏதாவது உங்களுக்கு இருக்கா, கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எல்லா இன்டர்வியூ. அந்த மாதிரி நான் கேட்கும்போது உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல கேட்கல, 4th ரவுண்ட்லேருந்து உங்க ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 4th ரவுண்ட்ல அதான் 5th ரவுண்ட் வரும்போது அவர் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து யாரும் வந்து காசு கொடுத்தா கூட அதெல்லாம் பண்ண முடியாது. என்னை பத்தி எனக்கு சொல்லுவாங்களே, என்னோட விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க சொன்னா எப்படி இருக்கும், அதை வந்து அப்படியே சொன்னாரு. எங்க என்னோட ஃபிளாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் வந்து அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூல எனக்கு 3 ஆஃபர் கிடைச்சது. அவர் சொன்னதை கரெக்ட் பண்ணதுனால தான் அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, நான் இன்டர்வியூல எப்படி எடுத்தேன் எப்படிங்கிறதெல்லாம் விட அவர் சொன்ன விஷயம் வந்து பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கீங்க, அதுல டவுட் கிடையாது. அவர் என்ன சொன்னது அதான், பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கீங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் செஞ்சிருவீங்க, இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாலும் நீங்க கொடுத்தாலும் செஞ்சிருவீங்க, அதுல டவுட் கிடையாது. ஆனா ஒண்ணு வந்து, நான் சொல்ற பிரசன்டேஷன் பண்ணும் போதே நீங்க இந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறத நீங்களே சொல்லிக்கிறீங்க சொன்னாரு. நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா கொண்டு வந்துறீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வேற, நீங்க அப்புறமா தான் நான் சொன்னேன், நான் ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணேன். அந்த இது டைப் பண்றது வந்து ரெக்கார்டிங் ஆகாது. நான் டெவாப்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்றேன். அந்த மீட்டிங்ல ஒரு டீம்ஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்கு, அதில் டைப் பண்றேன். ஜூம் இந்த மாதிரி டீம்ஸ் மீட்டிங் தான். அதில் டைப் பண்றது ரெக்கார்டிங் ஆகாது. ஏன்னா ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணாது, நம்ம பேசுறது மட்டும் தான் கேப்சர் பண்ண, ஆடியோ மட்டும் தான். அது வந்து நான் ரெக்கார்டிங் அதில் அதை டைப் பண்றேன். அவருக்கு சார்ட் பண்ணோன்னே அவர் பார்த்துட்டாரு. ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஐ சா யுவர் சார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா சொன்னாரு, நீங்க வந்து 100% உங்களுக்கு நீங்க வந்து டேட்டா இன்ஜினியரா ஒர்க் பண்றதுக்கு எல்லா இதுவும் இருக்கு. இது வரைக்கும் யாருமே வந்து நெகட்டிவ் இதே கொடுக்கல. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தேடுறேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸா நீங்க காமிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃபிளா என்ன எப்படி வே ஆஃப் இது சொல்றேன்னா அந்த எண்ட் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
அந்த ஸ்டோரியை கரெக்ட் பண்ணோன்னா அடுத்த அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்றேன் வேற கம்பெனிஸ். ஆனா அது இப்போ போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அவரே சொல்லிட்டாரு. அடுத்த ரெண்டு ரெண்டு 3 ஆஃபர் என் கையில இருக்கு. அவர் சொன்னதை ஒரே ஒரு இதுதான் கரெக்ஷன் பண்ணதுனால தான். ஸோ இது என்னன்னா, இன்டர்வியூல வந்து ஃபீட்பேக் கேட்கறது ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பெரிய அதிமேதாவி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில நேரங்களில் நமக்கே வந்து சில அஹ், நமக்கு ஒருத்தவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஒரு டீச்சரா இருப்பாங்க, அது ஒரு குரு மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிறாங்க, பெரிய ஸ்பார்க் ஆகும், அது பெரிய ஒர்க் அவுட் ஆகும். அது அன்னைக்கு நான் லேர்ன் பண்ணது அந்த அவர்கிட்டேருந்து. அது நான் சொல்லிட்டு இருந்தேன் சுந்தர்கிட்ட. பயங்கரமா இருந்துச்சு எனக்கு அது. அது நிறைய சொன்னாரு, எனக்கு இப்ப மறந்துட்டேன், அது அப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, இப்ப நான் மறந்துட்டேன். ஆனா எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் வந்து இப்போ நீங்க அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா ஃபீட்பேக் கேளுங்க. அதே மாதிரி ஒரு ரவுண்டு இன்டர்வியூ, 2 ரவுண்டு இன்டர்வியூ சளைக்கவே சளைக்காதீங்க. இப்போ நான் எப்போதுமே சொல்றது பசங்கள்ட்ட, உங்களுக்கு நாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்றதுதான், ஒரு ரவுண்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இருக்க 15 ரவுண்டு இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர்னு மீட் பண்ணுங்க. ஃபெயிலியரை மீட் பண்ணி 16th இருந்து நீங்க அட்டன் பண்ணும்போது நீங்க கெத்தா உட்காருவீங்க இன்டர்வியூல. கான்ஃபிடென்ட் உங்க முகத்துல தெரியும். நீங்க எங்கெங்கெல்லாம் விட போறீங்க, எங்கெங்கெல்லாம் மேனேஜ் பண்ண போறீங்கிறது ஸ்பான்டினியஸா பேசுவீங்க நீங்க சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ல இருந்தா நான் கத்துக்கலாம். நான் ஃபெயிலியர்ல இருந்தா அதை கத்துக்கிட்டேன், ஸ்பான்டினியஸா பேச கத்துக்கிட்டேன். எப்படின்னா ஒரு பதட்டம் இல்லாம ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ்ல இருந்து வந்து வரதெல்லாம் வந்து அந்த ஃபெயிலியரை மீட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கே உங்களை பார்ப்பீங்க. அது நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதான் நான் சொல்லுவேன். சூப்பர் ஜி. இப்போ ஒரு அப்துல் ரஹ்மானோட அந்த கெரியர், அந்த லேர்னிங் கர்வ் இருக்கு இல்லையா, நான் ஐடி டு ஐடி அவர் வந்திருக்காரு. ம் 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 இப்ப ம் நிறைய பேர் நம்ம இதுல இருக்கிறவங்க இருக்காங்க, டிரான்சிஷன் பாக்குறவங்க இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கரியர் கேப், எஸ்பெஷலி நீங்க ஆக்சுவலா அதை தான் சொன்னீங்க. இப்போ நிறைய ம் லேடிஸ் வந்து இப்போ அவங்க மெட்டர்னிட்டி லீவ்ல போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறதுக்குலாம் இதுதான் பெஸ்ட், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னீங்க. இப்போ ம் அப்துல் வந்து பிகாம் சிஏங்கிற ஒரு இதுல இருந்தாரு. நீங்க அவர் ம் என்னென்னலாம் படிச்சு இந்த இதுக்கு வந்து இருந்தாரு, என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நீங்க நம்மளோட சிலபஸ் தான் நீங்க அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ம் ம் நீங்க ம் அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலா போகாம இந்தந்த இது அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னியை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது, செகண்ட் ஃபேஸ் இது, தேர்ட் ஃபேஸ் இது, ஃபோர்த் ஃபேஸ் இதுன்னு அதை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் ஐடி பேக்ரவுண்டுங்கிறது என்னன்னா, அவங்க ஆல்ரெடி ஐடில இருக்காங்கங்கிறது ஐட்டம் கிடையாது. அதாவது அவங்க வந்து பிகாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்காம, ஒரு பேசிக்கை படிக்காம, ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டா இருந்துக்குள்ளே ஒரு பிசி ஒரு ஏதாவது படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அது அது ஒரு ப்ரோக்ராமிங்கா ஒரு டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லாதவங்கள தான் நம்ம வந்து நான் ஐடின்னு சொல்றோம். அதை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வச்சுக்கோ. சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச், அவங்களோட ஷூலேருந்து நின்று பார்த்தா, ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்னா ஒரு பிகாம், ஒரு 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 வேற ஒரு கோர்ஸ்லாம் ஏதாவது வச்சிங்களேன், டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன், அதாவது நோ ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லாததெல்லாம் நீங்க வச்சீங்க அந்த கேட்டகரி கிரிட்டேரியாவில் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல, அவங்களோட இதுலேருந்து பார்த்தா என்ன சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதனால அவங்க ஃபியர் இருக்கும். என்னன்னா எந்தெந்த டூல்லாம் சிக்யூஎல், பைத்தான், இந்த எக்ஸல், இந்த பவர் பிஐ எல்லாம் வரும்போது ஒரு ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஃபியர் இருக்கும். அது நம்மளால உணரதான் முடியும். அவங்க சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அது அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ். அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க இன்னொருத்தவங்க இப்போ ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து அவங்க வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணும் போது, கிளாஸ் எடுக்கும் போது அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு இந்த கூட நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு வர, லோ கான்ஃபிடன்ஸ் வரும். இது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றதை விட லோ கான்ஃபிடன்ஸ் வரும் எப்ப when facing IT interview. ஸோ the ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி பர்சனோட பார்க்கும்போது அப்புறம் என்ன வேணும்னா, அவங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரியாது. இப்போ நாங்க இப்ப டக்குன்னு வந்து ஒரு கார்பேஜ் கலெக்டர், கண்டிப்பா இதெல்லாம் அப்துல் என்கிட்ட கேட்டது, கார்பேஜ் கலெக்டர்னா என்ன அப்படின்னு கேட்டது. நான் கார்பேஜ் கலெக்டர் ஐடில உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் உள்ளவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்து அந்த ஒரு ஒரு ஃபுல் கிளாஸும், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, என் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே எடுப்பேன். அவங்க கேட்டாதான் இது அவங்களுக்கு தெரியலங்கிறது. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஐயோ அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிராயிங் போட்டு காமிச்சு, இது இது எப்படி இருக்கும், இங்க இருக்கும் அப்படின்னு டீப் இன் டைவா போய் பைத்தானா எப்படி அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் வந்து ஒரு அது என்னன்னா, அவங்க கேட்கிற கொஸ்டின் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஷை ஆகக்கூடாது. எனக்கு தெரியலங்கிறதுக்காக கண்டிப்பா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் டேட்டா ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்றவங்களை கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவங்களுக்கு நானே இத தெரியலங்கிறத எங்களை உணர வைக்கணும். எந்த டீச்சரா இருந்தாலும் ஒரு டீச்சர்னா இப்ப சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு உணர வைக்கணும், உங்களுக்கு தெரியலங்கிற விஷயம். அதை வந்து ஷையா ஃபீல் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். இது வந்து நான் ஐடிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த படிப்பா இருந்தாலும் சரி, எனக்கு தெரியலங்கிறது சொன்னாதான் வந்து கேட்கணும். அந்த ஆப்போசிட். கொஸ்டின் தெரியலன்னா கேட்டாதான் தெரியும். ஆக்சுவலா ஆமா. நீங்க இந்த பேட்சும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க நீங்க ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல.
இப்போ ம் நான் வந்து லைவ் கிளாஸ்லன்னா என்னோட ஸ்டூடெண்டோட மூஞ்ச பார்த்து இவனுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரிஞ்சிரும். இப்போ ம் எனக்கு ஆன்லைன்ல இருக்கிறதுனால என்னால எவன் எப்படி ரியாக்ட் பண்றான் இருக்கானா இல்லையான்னு அவன் சொன்னாதான் தெரியுது. ஆமா அவங்க வந்து என்ன பிரச்சனைனா அவங்க வந்து இதுதான் கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க, அங்க மொபைல்ல வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா, ஏன்னா மியூட்ல இருப்பாங்க. வேற ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, வே ம், எப்படி இருக்காங்கன்னு தெரியாது எல்லாரும். ஒரு நமக்கு வந்து என்ன எந்த மாதிரி ஃபுல்லா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, போரிங்கா இருக்கா, இல்ல நான் வந்து கிளாஸ் இதை ரூட்டை மாத்தணுமா. இப்ப நான் வந்து ஆன்லைன் இது லைவ் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன், அதாவது ஆஃப்லைன் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் டைரக்டா. அப்ப இருக்கும்போது அவங்க முகத்துல வந்து சுணக்கமா உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நம்ம அவங்க இன்ட்ரெஸ்டா மாத்துவோம் இல்லையா. இப்ப அத மாதிரிலாம் இல்லாம இது எங்களுக்கு அந்த இதுல மிஸ் ஆகும். அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்டராக்ட் வந்து அங்க மிஸ் ஆகும், அந்த பாண்டு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். அதை வந்து அவங்கள கொண்டு வந்து வைக்கிறதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க வந்து அது மிஸ் ஆகும். அது வந்து எப்படி வேணா அது வந்து செல்ஃப் இனிஷியேட்டிவ் தான் பண்ணும். அது வந்து பேசிக்ல இருந்தே பண்ணும். ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டு வரைக்குமே அது வந்து அவங்க வந்து பண்ணணும். இப்போ சீக்வல்ல, அதுக்கப்புறம் பைத்தான்ல, அதுக்கப்புறம் ம் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்ல, அதுக்கப்புறம் ம் பவர் பிஐல அப்துல் வந்து எப்போ இருந்து எனக்கு தெரியுது 2வது 3வது கிளாஸ் வரைக்கும் அவர் வந்து புரியலன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலா. ம் நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவருக்கு எப்போ வந்ததை நீங்க பாத்தீங்க ஜி? அதாவது ஏன்னா நான் வந்து இது வந்து எப்படி லிட்ரல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு இவரோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கரெக்ட். ஆக்சுவலா. ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல் வந்து எக்ஸாம்பிள். யா யா ஆக்சுவலி வந்து என்னன்னா, ஒரு 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 நான் ஐடிங்கிறத வந்து ஹவு டு இம்ப்ரூவ்ங்கிறத நான் சொல்லிடுவேன். எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், நான் ஐடின்னு கிடையாது, எல்லாருமே வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஹவு டு இம்ப்ரூவ்னா, அவங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா, சீக்கிரம் சொல்லும் போது நான் வந்து ரொம்ப பேசிக்லாம் சொல்லி தரல. ரொம்ப பேசிக்னா இப்படி வரும் இப்படி வரலாம் சொல்லி தரேன். நான் எடுத்தோனே வந்து நான் வந்து என்னோட இதுவே வந்து ப்ரொஃபஷனலா தான் இருக்கும். என்னோட கிளாஸ் எல்லாருக்கும் தெரியும், என்னோட ரெக்கார்டிங்லாம் இருக்கு பாருங்க, ப்ரொஃபஷனலா தான் இருக்கும். ப்ரொஃபஷனலா இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த பேசிக் இருக்குல்ல, பேசிக் போய் இங்க படிங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் பேசிக் இருக்குல்ல, அவங்க ஓனா எடுத்துக்கிட்டாங்க, இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இவர் அவங்களுக்கு அப்துல்க்கு தான். வந்து பேசிக்ஸ் எப்படி எடுத்தாருன்னு நீங்க எப்படி எவாலுவேட் பண்ணீங்க? எப்படி தெரியுங்களா, இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சீக்வல் ப்ரோ இது சொல்றேன். இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் சாரி சாரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்டிகுலர் டேபிள்லேருந்து ஃப்ரம் இது சொல்றேன். இப்போ ஒரு எடுக்கணும்னு சொல்றேன். அங்க ஸ்டார்ட்ங்கிறது ஆல்னு சொல்றேன், ஸ்டார்ட்ங்கிறது ஆல் காலம், ஃப்ரம்ங்கிறது பர்டிகுலர் டேபிள், இந்த இதுலேருந்து எடுக்கணும். இங்க ஸ்கீமா அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிடுறோம். இங்க வந்து ஸ்கீமானா இப்படி, டேட்டா பேஸ்னா இப்படி, இதெல்லாம் இப்படி. இன்னும் டீப் இன் டைவ் பண்ணணும், அவங்க இது பண்ணணும் இன்னும் அதை பத்தி ரொம்ப, அதாவது இங்க வந்து நாங்க டிஎம்எல் எல்லாம் ரொம்ப சொல்லி கொடுப்போம். இங்க டேட்டா அனலிஸ்ட்ல வந்து டிடிஎல் வந்து கம்மி தான். ஏன்னா டிடிஎல் வந்து ஏன்னா டேட்டா அனலிஸ்ட்க்கு தேவையே கிடையாது டிடிஎல், ஐ எம் ஷோர் அபவுட் தட். அதனால வந்து டிடிஎலுக்கு தேவை கிடையாது. அதனால டிடிஎல் வந்து கம்மியா எடுத்துட்டு டிஎம்ல வந்து பெரிய கான்செப்ட் டிஎம்எல் இந்த அதை டிக்யூஎல் கான்செப்ட் தான் நிறைய எடுப்போம். ஏன்னா இதுதான் டேட்டா அனலிஸ்ட்க்கு தேவை. அதை எப்படி ரெட்ரீவ் பண்றது, ஆல்ரெடி டேபிள் இருக்கு, ஹவு டு ரெட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த டேபிள், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி வேரியஸ் வேல வந்து அனாலிட்டிக்ஸா எழுதுறது, எப்படி விண்டோயிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றது, எப்படி லெஃப்ட் ஜாயின் பண்றது. இங்க வரும்போது எங்க அவங்க தடுமாற்றம் இருந்ததுன்னா, இந்த ரியல் டைம் டேட்டாக்குன்னு வரும்போதுல அப்ப சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம். ஏன்னா அவங்களுக்கு அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா அவங்க கூட ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல சீக்கிரம் எடுக்கும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தா அவங்களாம் ஈஸியாக அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு லோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதான் சொன்னேன், நீங்க இந்த இதெல்லாம் போய் பாருங்க அப்படிலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சொல்றத வந்து இப்போ ஆமா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம, அதை வந்து நான் ஐடிங்கிறவங்க அவங்களுக்குள்ள ஃபிளாஸ் என்னன்னு தெரியும். அவங்க ஃபிளாஸ்ங்கிற சென்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபிளாஸ்ங்கிறது ராங்கா போயிடும், அவங்களுக்கு அது ஃபிளாஸ் கிடையாது, அவங்களுக்குள்ள சேலஞ்ச் என்னன்னா, அவங்க வந்து படிக்காம இந்த ஒரு காலேஜ்ல படிக்காம வந்திருக்கலாம். அந்த பைத்தானோட ஒரு பேசிக் ஒரு கம்பேர் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜ், பைத்தான் படிச்சுக்கலே வந்துருக்க வேணாம். காலேஜ்ல கம்பல்சரி ஜாவா இருக்கும், ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க. ஜாவா தெரியும் போது பைத்தான் 100% அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று அங்கே மிஸ் ஆகுது. அப்போ வந்து இவங்களுக்கு எக்ஸலே வந்து ஃபுல்லாக தெரியாது. எப்படின்னா 100%, அதாவது எக்ஸல் வந்து ஜஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க இந்த காலத்தில் எல்லாருமே மொபைல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக தெரிஞ்ச அதை மாதிரி உள்ள சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க பண்ணது இதான் ப்ராக்டிஸ், டெய்லி அவங்க சொல்றாங்களே 1-2 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்டா பண்ண, அந்த கன்சிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். 1 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ அவங்க கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு டூல் இருக்குன்னா அந்த டூல் ஒரு ஒரு டூலை பத்தி ஒரு பேசிக் டூல் இருக்கும். இப்போ சீக்கிரம்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸல் தான் பேசிக் டூல்.
அது எக்ஸல் பேசிக் டூல வந்து அவங்களா வந்து ஓனா கத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து எக்ஸல் பேசிக் டூல். ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த லாங்குவேஜுக்கு வந்து நம்ம சொல்றோம் ஒரு பேசிக்கான விஷயம்லாம் சொல்றோம்னா அதை வந்து டீப் இன் டைவ் பண்றது. அப்புறம் சொன்னாங்க இல்லையா காகுல் டேட்டா செட், அவங்க மினி ப்ராஜெக்ட் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க ஹிடப்ல. அவங்க எனக்கு நிறைய காமிச்சிருக்காங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிச்சிருக்காங்க, இது ரெக்கார்டிங்லயும் இருக்கு. அவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து ஓனாவே பண்ணிருக்காங்க. நான் சொன்னது வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் ஒன்னு ஒன்னு பண்ணா போதும். அவங்க மோர் தென் ம், தட் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஓன் இனிஷியேட்டிவ் பண்ணது. அப்புறம் ம். அவங்க பிலீவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிலீவ் பண்றது அவங்களுக்குள்ளார. பிலீவ் பேக்ரவுண்ட் டஸ் நாட் மேட்டர் அபவுட் த டிஃபைன் கேப்பபிலிட்டி அப்படிங்கறத அவங்க பிலீவ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம யாராவது சொல்லக்கூடாது, அவங்க இன்னரா வரணும். அதை நீங்க பிலீவ் பண்ணா கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஐடிங்கிறது. இன்னொன்று வந்து இப்போ வந்து இது இருக்குல்ல, ஃபோக்கஸ் இருக்குல்ல, ஃபோக்கஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்ன பண்ணாலும் ஒரு 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 கேபிஐ படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மெட்ரிக்ஸை பத்தி நான் சொல்லும் போது டெசிஷன் இம்பேக்ட் இருக்கும் போது அதை எப்படி வந்து ரெசிப்ரோ பண்ணிக்கிறாங்க, அது மூலமா எப்படி வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஃபோக்கஸ்டுங்கிற சென்ஸ் ஆஃப் நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே இதான் மெட்ரிக்ஸ், இதான் கேபிஐ, இத டேட்டா வந்து இப்படி பேசுது, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஒரு டொமைனை வந்து சொல்லிட்டு போயிடலாம், அதான் டொமைன் நாலேஜ். இப்படி டெசிஷன் இம்பாக்ட் இப்படி இருக்குன்னு அதை அதை வந்து அவங்க ரெசிப்ரோ பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போது நான் கண்டுபிடிச்சிடும். ஓகே பையன் சொல்லுவாங்களா, பையன் பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்கல்ல, அத மாதிரி. பயம் பிடிச்சு. அப்துல் ஜி, ஒரு அஹ் கேள்வி இப்போ உங்ககிட்ட அப்துல்கிட்ட. மேடம் இப்போ சொன்னதை பத்தி எனக்கு அவங்க சொன்ன உடனே உங்ககிட்ட தான் அதை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க வந்து நெக்ஸ்ட் இந்த வாரத்துல கிளாஸ்ல நீங்க அதை கேட்க போறீங்க. ஓகே. நிறைய விஷயம் நான் பார்க்கறது, நம்மள்ட்ட நிறைய பேர் இதுல தான் அடி வாங்குறாங்க. ஒரு விஷயம் தெரியலன்னு உடனே போர் அடிக்குது, எனக்கு இது புரியல, டைம் இல்லைன்னு டென்ஷன் ஆகி விட்டுற. அதை எப்படி நீங்க வந்து அதை எப்படி நீங்க வந்து ஃப்ரெஷர் ஆக்சுவலா இப்போ மேடம் வந்து ஜென்சி கிட்ஸை பத்தி அவங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் போன தடவை சொன்னாங்க, திருப்பி சொல்ல போறாங்க. நீங்க அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். உங்களுக்கு போர் அடிக்கலையா? உங்களுக்கு அது கடுப்பா இல்லையா? ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அந்த அந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இது பண்ணா போறோம்னு சொல்றாங்க. நீங்க அதுல எப்படி நாலஞ்சு பண்ணி எப்படி ஹவு டு யூ டெவலப் த இன்ட்ரெஸ்ட்? உங்களுக்கு அது போரே அடிக்கலையா? இல்ல உங்களுக்கு அஹ் இல்ல எனக்கு போர் அடிச்சுதா எப்படி? இல்ல ஜி, சிம்பிளா சொல்லணும்னா வந்து ஒரு கில்ட் பயம் தான். ஏன்னா எதனால பயம் சொல்றேன்னா, நமக்காக இவ்வளவு நடத்துறாங்க, நம்ம வந்து இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இதுல போர் அடிச்சிருச்சு, சம்டைம்ஸ் அடிக்கும், போர் அடிக்கும், பட் இருந்தாலும் ஓகே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, இருக்கிற ஃப்ரீ டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது எனக்கு இருந்துச்சு. சோ அதுதான் லைட்டா ஒரு கில்ட் இருந்துச்சு. சரி, நமக்காக இவ்வளவு நடத்துறாங்க, நம்ம வந்து அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜெயலட்சுமி மேம் தான் போர் அடிச்சிருக்கணும் கிளாஸ் நடத்துறப்பே. அப்துல் மட்டும் தானே இருக்காப்ல, நாம ஏன் இவ்வளவு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ம், நினைச்சிருந்தா பாதியில கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க ஃபுல் கிளாஸ் அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, அவங்களே அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நடத்துறாங்க. நான் சும்மா லிசன் தானே பண்றேன், லிசன் பண்ணி கவனிக்கிறேன். சோ நான் எனக்கு ஏன் போர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இதுதான். அதே அப்படியே போர் அடிச்சாலும் ஓகே, இது போர் அடிக்க கூடாது, நம்ம இதுன்னு படிக்கணும், தென் இது நம்ம அப்டேட் பண்ணணும். அதனால தான் நான் அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணது. ஓகே இது பத்துல, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான அடுத்த அடுத்த ஸ்டெப்பு. அதுதான் என்ன பூஸ்ட் பண்ணுச்சு என்ன. எக்ஸலண்ட். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க ஆட்டிடியூட், அவங்க மேடம் சொன்னாங்க தெரியுமா, யூ ஆர் கோயிங் டு க்ரோ இன் மெனி ஹைட்ஸ். நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன். இது வந்து ஏஜ் எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்துக்குமே இது பண்ணி எல்லார்ட்டையும் ஒன்று லேர்ன் பண்ணலாங்கிறது இன்னைக்கு ஐ ஹவ் லேர்ன்ட் ஒன் வெரி பெஸ்ட் திங் ஆக்சுவலி. அது வந்து அந்த ஆட்டிடியூட், அவங்க சொல்ற அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ அந்த ஆட்டிடியூட் அவங்க இது நமக்காக இப்படி கொடுக்குறாங்க. மேபி அது வந்து உங்க பர்சனலா தெரிஞ்ச ரீசனா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அதை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்கல. எத்தனையோ பேருக்கு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா பசங்க படிக்க மாட்டாங்க. ஏதாவது ரீசன் சொல்லிட்டு போர் அடிக்குது, இது வந்து இன்ட்ரெஸ்ட். நீங்க வந்து இட் இஸ் எக்ஸலண்ட் திங். நீங்க அதை தேங்க்யூ சார். சொல்லல, செஞ்சு காட்டியிருக்கீங்க, அதுதான் அதுல உள்ள விஷயம். இல்ல இல்ல, ஸோ இது வந்து நான் ஒரு விஷயம் சாரிட்டு ஆக்சுவலி வந்து இங்க எல்லாருக்குமே அதாவது ஃப்ரெண்டு தான் தெரியும். ஆனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சரி, எனக்கு பேரண்ட் நல்லா தெரியும், பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சரி, அப்துல் சரி, ஒன் டே கொலே வந்து ஓகே என்னை வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால சோ மெனி ரீசன் சொல்லி என்னால அட்டன் பண்ண முடியாது, சோ மெனி எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடாம அந்த ஒரு ஆமா, ஆள்னா அப்துல் தான். அதனால எது ஆமா, சொல்றேன்னா டேக் கரெக்ட். இட் கிராண்டட் ஒரு கிடையாது. நாள் கூட இது லீவு இது கிடையாது. லீவ் கரெக்ட். கிடையாது, ஹார்ட் ஒர்க்.
அவர் நானா லீவ் விடும் போது தான் லீவு. நான் அடிக்கடி கொஞ்சம் லீவ் எடுத்திருக்கேன் இடையில வந்து என் டாக்டருக்காக ஹாஸ்டலுக்கு போறது அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் லீவ் எடுத்திருக்கேன். அது நான் எடுத்த லீவா தான் இருக்கும், அவங்க அப்துல் எடுத்த லீவா இருக்காது. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். நான் அதோக்குள்ளே பெருசா எடுத்துக்கலாம், அட்வான்டேஜ் எடுத்துக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இன்னொன்னு நான் பார்த்தது விஷயத்துல, நான் இப்போ ஜென்சின்னு சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 2 ப்ராஜெக்ட் லீட் பண்ணிட்டு இருக்கேன். 2 ப்ராஜெக்ட்ல வந்து இது வந்து என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் வந்து ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க, சீனியர்ஸும் இருக்காங்க. நான் வந்து இப்போ இப்போ அந்த ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நான் அவங்கள்ட்ட என்ன பாக்குற ஒரு விஷயம்னா, அசால்ட்டா வந்து நான் அவங்கள பார்த்துட்டு, நான் ஏன்னா அப்துல்ல பார்க்கும்போது நான் எந்த விஷயம், என்னோட டாட்டரும் பார்த்திருக்கேன், என்னோட சன்னும் அவங்க ஜென்சி ஸ்டூடெண்ட் பசங்க தான். எல்லாரையும் நான் பார்த்ததுலேருந்து நான் சொல்ல விஷயம், நான் அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனாவே சொல்றேன், ஃப்ரெஷருக்கா அப்படி சொல்றேன். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கொலீக் சொல்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, நான் வந்து இதுங்கள்ட்ட போறேன், ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட நான் போறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் அவங்களுக்கு ஒரு அதை லீட் அந்த ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, ப்ராஜெக்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹெச்ஆர்ட்ட போறேன், நீங்க வந்து என்ன வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் 100% அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுற வரைக்கும். நான் ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், அந்த டாஸ்க் வந்து ஸ்ப்ரிண்ட்ல இருக்கு, அது முடிய போகுது, ஏன் முடிக்கலன்னு கேட்குறேன். டீம் பயமா இருக்கு எங்களுக்கு, ஜென்சி கூட பசங்க அவங்க பேசும்போது பயமா இருக்கு. ரொம்ப நான் உண்மையிலே சொல்றேன், நான் வந்து ஹெச்ஆர்ட்ட போறேன், நான் எஸ்கலேட் பண்ண போறேன். என்னையா ஸ்ட்ரெஸ்ஸு? நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை விடல ஒன்றும். நான் இப்பெல்லாம் என்ன கத்துட்டேன்னா, அது ஒரே ஒருத்தவங்க என்ன த்ரெட்டனிங் பண்ணாங்க. நான் அதுலேருந்து என்ன பண்றதுன்னா, அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. இப்போ ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், என்னால முடியல, செய்ய முடியலன்னா, ஏன் செய்ய முடியல, வாட் இஸ் பிளாக்கர், என்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரியே அவங்கள பாத்துக்கிறேன். இப்பெல்லாம் ஜென்சி பசங்களை குழந்தை, அவங்க த்ரெட்டனிங் பண்ணது என்னன்னா, நான் பயப்படல. என்ன இப்படி இருக்காங்க பீப்புள், என்ன அவங்கள ஒரு ஒர்க்கு, அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம், என்கிட்ட ஒரு பைசா கூட அவங்க கொடுக்கல, சம்பளத்துக்கு தானே எல்லாமே வேலை பாக்குறேன். அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒர்க்கை வாங்கணும். ஒரு பெரிய டாஸ்க்லாம் இருக்காதுங்க ஜி. நான் சொல்றேன் பாருங்களேன், 2 டேபிளோட டேட்டாவை ஜாயின் பண்ணி ஒரு டேபிளா மாத்தி கொண்டு வந்து டேட்டாவை கொடுக்கணும். அதான் ஒரு டாஸ்கா இருக்கும். அதுல வந்து என்னன்னா, இது கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். 2 செய்யும் போது கவுண்ட், சில கிரிட்டேரியாலாம் எங்கள்கிட்ட இருக்கு, இதை மட்டும் செக் பண்ணு. சும்மா சாதாரண வேற ஒரு 20 நிமிஷம் தான் அந்த ஒர்க். ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிய போகுதுன்னா அப்படின்னா 15 நாள் கஞ்சி, 14 நாள் ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து 14 நாள். அவங்க முடிக்கலங்கும் போது 13வது நாள் ஃபாலோ பண்ணி கேட்கறேன், இதுல என்ன விஷயம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன இதெல்லாம் ஒரு வேலையா? எவ்வளவு சம்பளம் தரீங்களா? ஒரு பர் ஹவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா அவங்களுக்குலாம்? அப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் சம்பளத்தை விடுங்க, சம்பளம் நான் என் கையில இருந்து கொடுக்கல, அவங்களுக்குள்ள ஜெனூனா இருக்கணும்ல. நம்மளுக்காக சம்பளம் கம்பெனி கொடுக்குது, கம்பெனிக்கு ஒர்க் பண்றோம். இங்க வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணல, யாருக்காகவும் ஒர்க் இல்ல, நான் உங்களோட ஒர்க்குக்காக இருக்கு. அப்புறம் எங்கே இருந்து வந்து வரும்? இப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா, எங்களுக்குலாம் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் அந்த இந்த ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் எங்களுக்குலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி எங்கள்கிட்ட வருவாங்க பாருங்க, அப்படியே மேடம் ஜி கீடம் ஜி அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு நல்லா இது கொடுக்கணும்ல, பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுக்கணும்ல. இந்த டிசம்பர் எண்டிங்லேருந்து ஜனவரி பிப்ரவரிலாம் நாங்க சொல்றதெல்லாம் ஃபட்டாஃபட்னு நடக்கும். இப்போ நடக்குதுல, எப்படி அது நடக்க மாட்டேங்குதுன்னா, நடக்காது. இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த இது க்ளோசிங் நடக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மார்ச் ஏப்ரலுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போடுவாங்க, ரேட்டிங் போடுவாங்க. இந்த 3 மாசமும் காமிச்சிட்டா அவங்க ஒரு ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டு வர. நாங்க என்ன முட்டாளா உட்காந்துருக்கோம்? எது, நான் ரெக்கார்டிங்ல தான் சொல்றேன், யாரும் அங்க சீனியர் முட்டாள் கிடையாது, உட்காந்துருக்க மாட்டாங்க. நாங்க கண்டிப்பா ரேட்டிங்லாம் லோவா தான் கொடுப்போம். ஏன்னா நாங்க அப்ப எங்களுக்கான ஏரியா வந்து அந்த ஏரியா தான். ஆனா உண்மையிலே ஜெனுனா இருக்கவங்களுக்கு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நேரடியா போய் இமெயில் அனுப்பிச்சு ஹெச்ஆருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நாங்க நிப்போம், துணைக்கு நிப்போம். ஏன்னா அவங்க உண்மையிலே ஒர்க் பண்ணிருப்பாங்க, சாட்டர்டேக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. இது வந்து என்ன எதுக்கு சொல்றேன்னா, ரெக்கார்டிங்ல தான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, மேல இருக்கவங்களாம் யாரும் வந்து இது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அந்த பீப்புளோட வேல்யூ என்னன்னு தெரியும், யாரு ஜெனுனா நடந்துக்கிறா, யாரு வந்து சுப ஹாங்கிக்கு பாங்கி பண்றாங்க, யாரு வந்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ஏன் வந்து மீட்டிங் வந்து ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, மியூட் போட்டிருக்கு, ஹலோ மேடம் ஜி நாங்க இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்போம். ஆர் யூ தேர் அப்படின்னு கேட்குறோம். டீம்ஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய மேனேஜர் லெவலில் நடக்குது, அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணோம். 2 நாளாக உட்காந்து அந்த ப்ரெசன்டேஷனை வச்சு அவங்க பவர் பேஸ் ஒரு பர்சன், டேட்டா அனலிஸ்ட் பர்சன், அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணோம், அவங்க லேப்டாப்லேருந்து பண்ணும். நான் எதேச்சியா ஒன்று பேக்கப் வாங்கியிருக்கேன். இருக்கீங்களா, ஆன்லைனில் இருக்கீங்களா அப்படிங்கும் போது, சினிமா தேட்டரில் உட்காந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு சொல்ல வரேன். கிளைண்ட் கூட நடக்கக்கூடிய பிஸ்னஸ் க்ளோசிங் அது, அதோட ப்ரியாரிட்டி தெரியல பாரு அவங்களுக்கு.
அவங்களோட நான் பவர் பிஐ தெரிஞ்சதுனால நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் நானா என்னோட ஸ்க்ரீன்ல ஒரு பேக்கப் வச்சிருந்ததுனால எனக்கு அதெல்லாம் எப்படி வித்த தெரியணுங்கிறது உள்ள போட்டு நான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். அவங்க நீங்க எங்க இப்ப இருந்திருக்காங்க, சொன்னது மொபைல்ல ஆக்சுவலா அட்டன் பண்ணிட்டு எதுவும் சொல்ல வரேன்னா மொபைல்ல அட்டன் பண்ணிட்டு அதோட சீரியஸ்னஸ் புரியாம எனக்கு காதுல கேட்கல, நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்புறமா வந்து நான் அவங்கள்ட்ட தனியா கூப்பிட்டு கேட்கறேன், என்ன இந்த மாதிரியே எனக்கு எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, சோ அப்படிலாம் என்கிட்ட வந்து பர்சனலா வந்துட்டு சொல்றாங்க. நான் அவங்க ஒண்ணு என்ன சொல்றதுனே தெரியல, எதை சொல்றதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்தேன், ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். நீங்க வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துங்க அப்படின்னு சொல்லி மேனேஜரை வச்சு சீரியஸா எடுத்துங்க, நீங்க வந்து உங்களோட ப்ரியாரிட்டி ஜாப்பை வந்து ப்ரியாரிட்டியா கொஞ்சம் நினைங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ற மாதிரி பண்ணி 2 லைன்ல முடிச்சு வந்துட்டேன். அவங்கள்ட்ட ஒண்ணுமே பேசல, ஏன்னா இப்பதான் எதுல ரெக்கார்டிங் பண்றாங்க என்ன பண்றாங்க எடுத்தாலும் ஹச்ஆர்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஹச்ஆர்ட்ட போயிடுங்கிறாங்க. பயமா இருக்கு. இப்ப எப்படின்னா டீச்சர் வந்து இதை வச்சு அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல, அத அந்த மாதிரி ஜெனரேஷன் ஆக்சுவலா அந்த ஜெனரேஷன் தான் இப்போ வந்திருக்காங்க இதே மாதிரி வேலைக்கு. இந்த மாதிரி So, மேனேஜரா அதனால உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது என்னன்னு. இப்ப correct. ஃபீல் பண்ற இதுல கவனிச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேனேஜரா இருக்கும் போது, அதாவது அந்த டீம்ல வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பிரச்சனை, நான் இப்போ அந்த இதெல்லாம் ஏஐ பார்த்துட்டு இப்ப அந்த அஹ், ஏஐ உலகத்துல இப்ப பீப்புளை ஹேண்டில் பண்ற மேனேஜர்ஸ்க்கு உள்ள சேலஞ்ச் ஆக்சுவலி. அடுத்த ஆமா ஒரு முக்கியமான அந்த ஸ்கில் இருக்கிறவங்க எப்படி தப்பிப்பாங்க, அதுக்கு நம்ம எவ்வளவு எக்யூப்டா இருக்கணும். சோ இப்போ இப்ப நான் பாருங்க, ரொம்பவும் பேச மாட்டேன், ரொம்ப வந்து இந்த அவங்கள்ட்ட வந்து டைம்ல இப்போ இது மாதிரி ஆட்டிடியூட், அப்துல் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் ஒரு கம்பெனிக்கு. நீங்க அஹ், அந்த ஒரு சிஇஓ அவரை வந்து இது பண்ணி அவங்க எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு அசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் growth வாட் எவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸுங்கிறது வந்து இட் ஷோஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்போ வி ஹாவ் அ ஃபியூ மினிட்ஸ் கொஸ்டின் அண்ட் ம் ஆன்சர் பீப்புளுக்கு யாரும் இருந்ததுன்னா நீங்க ஓகே கேட்கலாம். ஓகே, ஏதாவது நீங்க கொஸ்டின் இருந்தா கூட ஓப்பன் நீங்க டு, கேட்கலாம். நீங்க இது உங்க இப்போ நாங்க 2 பேர் தான், அப்துல் மேடம் நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். நவ் பீப்புள் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு அப்துல் ஆர் ஜெயலக்ஷ்மி ஜி. ஹாய் ப்ரோ, என் ராஜ்குமார். நான் ஆல்ரெடி சாட்ல பிங்க் பண்ணியிருந்தேன் என்னோட கொஸ்டின்ஸ் பற்றி. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து, இந்த எப்படி நீங்கள் ஜாப் ஆஃபர் வந்து நீங்கள் வந்து வாங்குனீங்க, விச் மீன்ஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா, இல்லை வந்து யூ கேன் டைரக்ட்லி லேண்டட் இன் துபாய் அண்ட் அப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் ஆஃபர் வாங்குனீங்களா? அண்ட் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் ஃபர்ஸ்டே சொன்னார் ஆக்சுவலி, அவர் எப்படி இது பண்ணாருன்னு. உங்களோட கொஸ்டின் நான் எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் அந்த ஜாப் வந்து ஓப்பனிங் எப்படி வந்தது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க. ஏன்னா அவர் இன்டர்வியூ மேனேஜர் ரவுண்டு சிஇஓ ரவுண்ட்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்துல், நீங்கள் வந்து எப்படி இந்த ஜாப் இருக்குது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கேன் யூ ப்ளீஸ்? கண்டிப்பா சார். ஆக்சுவலி ப்ரோ, எப்படின்னா வந்து என் ஃபாதர் வந்து துபாயில தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, நான் வந்து இந்த கிளாஸ் இன்னும் முடியல, எனக்கு டேட்டா அனலிஸ்ட் கிளாஸ் முடியல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜாவா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து, இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில வந்து உன் சிவி கொடுத்துருக்கேன், உன்னோட ரெசியூம் கொடுத்துருக்கேன், மேபி அவங்க கான்டாக்ட் பண்ணவங்க, நீ வந்து கரெக்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஓகே. எனக்கே வந்து இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, சொல்ல போனா இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, அதுவே கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. தென் ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மேம் வந்து வந்தாங்க. அவங்க கிட்ட நான் வந்து மெயின் வந்து என்னோட கம்யூனிகேஷன் அவங்க நல்லா நோட் பண்ணாங்க. நான் எப்படி பேசுறேன், நான் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறேன், நான் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றேன்ற மாதிரியான நோட் பண்ணாங்க. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டேன், சர்டன் ஆன்சர் கேப்பே விடல. அவங்கள வந்து கொஞ்சம் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் வந்து கேப் விடாம எல்லாத்துக்கும் கரெக்டா டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணி அப்படியே அப்படியே ஸ்கிப் உங்களை இது பண்ணிட்டேன். தென் அவங்க கிட்ட வந்து என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே காட்டினேன். இந்த மாதிரி கிட்ஹப் மெயின் சொல்லணும்னா எனக்கு வந்து கை கொடுத்தது கிட்ஹப்போட ப்ரொஃபைல் மட்டும்தான். ஏன்னா அது இருக்குன்னு அவங்க சொன்னும் போதே அவங்க வந்து கொஞ்சம் ஓகே இருக்கா அவங்களுக்கு, சரி ஓகே காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ தென் அதுல நான் வந்து பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே காட்டினதுக்கப்புறம் ஓகே. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கம்பெனியோட எது பேஸ்டு கம்பெனின்னு பார்த்தேன். டூரிசம் பேஸ்டு கம்பெனியா இருந்துச்சு. ஓகே, டூரிசம் பேஸ்டு கம்பெனியா இருக்கு, ஸோ நம்ம டூரிசம் பேஸ்டு டேட்டா செட்டை எடுத்து முன்னாடி ஒர்க் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு டூரிசம் டேட்டா செட், ஒரு காதல் டேட்டா செட்ல ஒன்று எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பைத்தான்ல வந்து ஒரு இடிஏ பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி சீக்வல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி ரெண்டுமே பண்ணிட்டேன். பண்ணி முடிஞ்சு, ஏன்னா அப்போ வந்து மேம் வந்து பவர் பிஐ நடத்தல. ஏன்னா அந்த மேம் ஷோ பண்ணும்போது அவங்களே ஓகே ஓகே நல்லா இருக்கு, நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து சிஇஓ கூட
கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா தான் அவங்க கேட்டாங்க, பவர் பிஐல நீங்க பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல மேம் நான் பவர் பிஐல பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மேம் வந்து பவர் பிஐ ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, நான் வந்து கொஞ்சம் பேசிக் ஃபுல்லா நடத்திட்டாங்க. எனக்கு வந்து டேட்டா மாடலிங், டாக்ஸ் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நடத்திட்டாங்க. ஆனா எனக்கு வந்து என்னால வந்து இந்த கியூரியாசிட்டியை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா வந்து நம்ம வந்து முடிச்சாகணும். ஏன்னா அடுத்த இன்டர்வியூ எப்போ வரும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த மேடம் வேற வந்து அந்த சீஃப் ஆப்ரேட்டிங் மேடம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, டேஷ்போர்டு சென்ட் பண்ணுங்க, நீங்க உங்க டூரிசம் டேட்டா செட் டேஷ்போர்டு சென்ட் பண்ணுங்க, அதை பார்க்கணுன்ற மாதிரியான கேட்டுட்டாங்க. சோ அதனால நான் வந்து ஓகே மேடம் நடந்தது என்ன, மேடம் என்னெல்லாம் நடத்துனாங்க அதை அப்படியே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். நான் அதை அப்படியே அப்ளை பண்ணி நான் கொஞ்சம் செல்ஃபா வந்து நான் நெட்ல சர்ச் பண்ணி ஓகே இது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யூடியூப்ல எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டு தென் அதை வச்சு ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணேன். டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி அதை அவங்க சென்ட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிசம்பர் எண்ட்ல தான் அவங்க வந்து சிஇஓ இன்டர்வியூ வச்சாங்க. சிஇஓ இன்டர்வியூ வச்சா அப்துல் ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. பிகாஸ் வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து யூரோப்பியன்ஸ். ஆக்சுவலி சிஇஓ வந்து ஒரு ஜெர்மன் பர்சன் தான். ஸோ அது ரொம்ப ஒரு நர்வஸா இருந்துச்சு. அப்ப எனக்கு எப்படி அட்டன் பண்ண போறேன் என்ன எது தெரியாம ரொம்ப ஒரு நான் அப்படியே ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். ஓகே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா இப்படி இப்படி ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஜெயலட்சுமி மேம்டையும் சில டிப்ஸ் கேட்டேன். எப்படி மேம் என்ன மேம் அட்டன் பண்ணுவோம். மேம் என்ன சொன்னாங்க, நீ வந்து தெரியலன்னு சொல்லு, தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, மத்தபடி வேற எதுவும் இது பண்ணாது, ஆஹ் இது அதை மட்டும் கரெக்டா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Then அது அப்படியே வந்து அந்த சிஇஓ இன்டர்வியூல அப்ளை பண்ணேன். தெரிஞ்சா அவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து ஓகே தெரிஞ்சா தெரியும் சொல்லுவோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டு நான் வந்து ஓகே சிக்யூஎல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா நம்ம இப்படி ஆன்சர் பண்ணுவோம், அதே மாதிரி பைத்தான் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருந்தேன். பட் அவங்க வந்து அதை அப்படியே நான் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சனோ அது அப்படியே ஆப்போசிட்டா வந்து அவங்க வந்து அப்படியே ரியல் டைம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரியல் டைம்ல இப்படி நடந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சு போல, என்ன இப்படி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. ரொம்ப நர்வஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ, ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் மேம்கிட்ட சொன்னேன், மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மேம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா நீங்க நான் அந்த ரியல் டைம் கேட்கும்போது அவங்க சொன்னதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? நர்வஸ் ஆயிட்டு, ஆனா நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பீங்கல்ல? ஆமா. நான் இல்ல சார், அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இப்போ வந்து ஸ்பெயின் நாட்டுல வந்து இவ்வளவு அக்குபென்சி வந்து கம்மியா இருக்கு, சோ இதை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, இது எப்படி நீங்க அடுத்த லெவல் கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. நான் என்ன சொன்னேன், அது வந்து உண்மையிலே சொன்னேன், ஸ்பாட்ல எனக்கு அந்த டைம்ல வந்தது ஐடியா. நான் என்ன சொன்ன கூட இப்போ ஒரே ஞாபகம் இல்லை. தென் எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனா இன்டர்வியூ முடிச்சிட்டு நான் யோசிக்கிறேன் என்ன சொன்னேன், அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ நான் இப்படி சொல்லிட்டேனா, நான் வந்து ஏன் தப்பா சொல்லிட்டேன், முடிஞ்சிருச்சு மொத்தமா. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அவங்க வந்து என்ன பத்தியான செல்ஃபா கொஞ்சம் கேட்டாங்க, என்ன பத்தி நீங்க என்ன, ஓகே. நீ உங்க என்ன பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா கேட்டாங்க. வேற என்னோட இங்கிலீஷும் என்னோட கம்யூனிகேஷன் இங்கிலீஷும் ரொம்ப பீக்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் தான். தென் அதை அப்படியே நான் அந்த டைம்ல ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் சிஇஓ என்ன கேட்டாங்கன்னா, என்னுடைய பவர் பிஐ டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட் காட்டுங்க அப்படின்ற மாதிரியான எல்லாம் கேட்டாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சேன். ஓகே ஜஸ்ட் கீப் இன் டச் அப்படின்ற மாதிரியான சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே கீப் இன் டச் சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸஸ் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் மேம் சொன்னேன். மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அப்துல் நீங்க வந்து ஒரு எக்ஸல் சீட் எடுத்துக்கோங்க, என்னென்ன இன்டர்வியூ கம்பெனி எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க, போடுங்க, நீங்க அப்படியே நீங்க போங்க, அதான் ஹோப்பை விட்டுறாதீங்கன்ற மாதிரி மேம் சொன்னாங்க. ஓகே நான் நினைச்சேன், ஓகே ஆமா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயோ அது வந்து எப்படியும் மோஸ்ட்லி யாருக்கும் கிடைக்காது, ஸோ நம்மளும் அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும், நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல வந்து கொஞ்சம் இதா இருந்தேன். ஓகே நம்ம வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கோம், மறுபடியும் அதை ரீகால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு. ஸோ அது வந்து என் லைஃப்ல வந்து இப்ப கிடைச்ச ஒரு பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு. ஸோ அதுல வந்து நான் புது புது விஷயங்கள், ஓகே இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தென் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து ஃபெப் வந்து நீங்க வந்து நம்ம ஜாயின் பண்றது மாதிரி பாத்துக்கோங்கன்ற மாதிரியான ஒரு மெயில் வந்தோடனே எனக்கு வந்து உண்மையிலேயே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எப்படிடா இது, அதுக்குள்ள என்னடா செலக்ட் பண்ணிட்டாங்களேடான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறமா தான் ஓகே நம்ம அது மட்டும் இல்லாம
என்னோட ஃபாதரே வந்து ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் ஃபாதருக்கு வந்து என் மேல ஹோப் இல்ல. ஏன்னா எப்படியும் செலக்ட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். சோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பயம், ஒரு லைட்டா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த டைம்ல வந்து ஓகே நம்மளால சக்சஸ் ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அப்படி இருந்தேன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. ஆனா தேங்க் காட் எனக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து அந்த ரிசல்ட் வந்தோட ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன். சோ இது எல்லாத்துக்கும் இவ்வளவு பேரு நான் என்னோட சக்சஸ் காரணம் வந்து ஜெயலட்சுமி மேடமா இருக்கட்டும், அந்த தமிழ் பூமியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும். ஏன்னா இவங்க எஃபோர்ட் போட்டு அவங்களோட எஃபர்ட்டை தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம அதை கேட்டுட்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம். நமக்கு அதுல இருந்து ஐடியா கிடைச்சிச்சு. சோ இதுதான் என்னோட ஓப்பனா சொல்லலாம், இதுதான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பெருசா வந்து நம்ம வந்து இது பண்ணல. நம்ம நம்ம பெருசா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நமக்கு அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஆனா என்ன பொறுத்தவரை கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது அந்த நேரத்துல ரொம்ப மெயினா இருந்துச்சு. ஆனா நான் என்னோட நார்மல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வச்சு நான் வந்து அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். மெயினே நான் எது மெயின் சொல்லணும்னா நான் செஞ்ச ப்ராஜெக்ட் அண்ட் அதை பத்தி தெரிஞ்சிருக்கா அப்படின்றத அவங்க நல்லா நோட் பண்ணாங்க. அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால மேபி எனக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைச்சிருக்கும். சூப்பர் அப்துல். நான் வந்து ஆக்சுவலா நீங்க இது இந்த ரொம்ப நேரத்துல ஹம்பிளா ஒண்ணு சொல்லணும். பண்ணீங்க. இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணுங்க ஜி. ஆக்சுவலி நான் எல்லா ஒரு 3 பேட்ச் நடத்திருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்றது வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அப்சர்வ் பண்ணது வந்து இது வந்து முக்கியமான கீ பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அப்துல் சொன்னதை வச்சே சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட் சீக்கிரம் நடத்தி முடிச்சோன்னா ஒரு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து சீக்கிரம் ப்ராஜெக்ட் என் டு என் ப்ராஜெக்ட் பண்ணுங்க இது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீக்கிரலுக்கு பைத்தான் நடத்தி முடிச்சோன்னா இடியை பத்தி பண்ணுங்க. இடியை வந்து 1 2 அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒரு சிங்கிள் இடியை பண்றது. அது பத்தி அவங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லா டெப்தா நடத்திருப்பேன். EDA 2 2 டைப் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்டகிரேஷன் வச்சு பண்றது, டேட்டா இன்டகிரேஷன் இப்படிலாம் சொல்லியிருப்பேன். அது பண்ணும்போது நான் இப்போ வந்து யாரெல்லாம் இந்த வரைக்கும் பேட்ச்ல யாரெல்லாம் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணாங்களோ அவங்களாம் நல்லா கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா அதுக்கான பிளேஸ் எஃபோர்ட் போட்டு அதுக்காக பண்றவங்க அத்தனை பேருமே நல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சூப்பர். விஷயம். அதாவது இப்போ நான் வந்து அப்துல்ட்டு இன்னொன்னு ஒருத்தர் வந்து அகில்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் அகில் இருந்தா அவரும் ஆமா. வேலைக்கு அகில் இதுக்கு பிளேஸ் முன்னாடி ஆகும். வந்து அவங்க பேரு அகில் ஆர்ஆர் டான்லில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அப்புறம் வந்து ஒரு அப்துல்ட்ட ஒரு இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு மேடம். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அது. அந்த வேலை இவங்கெல்லாம் கிடைச்சிருச்சுனாலே அடுத்த கேள்வி இது அதான் என்ன சொல்ல கேட்பான். வரேன் இருங்க 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 ஜி. இது கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ங்கிறது பெரிய கீ பாயிண்ட். அவர் சொல்றது வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் காமிச்சாரு. அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்து அவர் ஒரு புத்திசாலி தான் நாங்க பண்ணாரு. என்னன்னா டிராவல்ஸ்க்கான அங்க டிராவல்ஸ் தான் அந்த டேட்டா செட் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இது பெரிய கீ பாயிண்ட். அதுக்காக அந்த டேட்டா செட்டை அவர் மாத்தி புதுசா இன்னொன்னு அவர் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்தது பண்ணதெல்லாம் அவர் பேங்கிங். அவர் எனக்கு காமிச்சதெல்லாம் பேங்கிங். கரெக்ட். அன்னைக்கு நைட்டே உட்காந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு அவரே அந்த நேரத்துல கம்பெனி ஸ்பான்டேனியஸா ஒன்னு பேக்ரவுண்டுக்காக மாத்திட்டாரு. அதோட அது ஒரு கீ பாயிண்ட். அது ஒரு கீ பாயிண்ட் தான். அது ஒரு correct. யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். ஓகே சரி ஓகே அப்துல், நீங்க நீங்க வந்து இப்போ நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து சரி. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க வந்து ஃப்ரெஷரா பிளேஸ் ஆனப்போ என்ன சேலரியில நீங்க ஷேர் பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இல்ல அது ரொம்ப பர்சனலான கேள்வி. ஃப்ரெஷருங்கிறதுனால ஆஹ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் வந்து ஏன்னா உங்களோட growth வந்து இதோட நிக்க போறது இல்ல. ஸோ நீங்க ஆமா. போட்ட எஃபர்ட், அதாவது ஒரு டிசிப்ளினுக்கு கிடைச்ச ஒரு பிரைஸ் அது ஆக்சுவலா. இப்ப நம்ம வந்து ஆஹ் சொல்லுவாங்கல்ல சூப்பர் சிங்கர்ல வீடு வாங்கின அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது ஆக்சுவலி. நீங்க அதை வந்து ஆக்சுவலா திங்கே பண்ணல கரெக்டா? நீங்க வந்து இப்போ சார் சேலரி ஆஃபர் லெட்டர் பார்த்த உடனே நீங்க அந்த இது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்ல கம்மின்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? அது என்ன, அது அதை பத்தி. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலா. நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணும், டிரைவ் பண்ணும். ஆனா அதுக்கு பின்னால உங்களோட ஃப்ரம் டே ஒன் டு இன்னும் அது முடியல ஆக்சுவலா. யுவர் கரியர் ஜர்னிஸ் அதை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நரசிம்மன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது ஷேர் பண்ணணும்னா யூ கேன் ஷேர். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஜி சொல்றேன். அதாவது எனக்கு வந்து எனக்கு உண்மையிலே சேலரி பத்தி நான் எந்த ஐடியாவும் எந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் வைக்கல. ஓகே சேலரி நான் சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஆனா அவங்க ஏன்னா வந்து துபாயில ஒரு ஸ்டார்டிங் பர்சன் ஃப்ரெஷருக்கு என்ன சேலரின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி நான் பார்க்கல. சடனா வந்து அவங்க அந்த மேடம் வந்து நீங்க சேலரி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்டுட்டாங்க என்கிட்ட. ஸோ ம். அந்த டைம்ல என்னால நெகோசியேட் பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஈவன் என்னோட பிரதரா இருக்கட்டும் நீ நெகோசியேட் பண்ண வேண்டியதானே, நீ எனக்கு வந்து இவ்வளவு சேலரி கொடுங்க அப்படி பேச சொல்ல வேண்டியதானே. நான் சிம்பிளா என்ன சொல்லிட்டேன்னா ஐ எம் பிளெக்சிபிள்ன்ட்டேன். என்னோட ஹார்ட் ஒர்க் ஏத்த மாதிரியான சேலரி நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரியான நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா நீ வந்து நெகோசியேட் பண்ணிருக்கலாம், இன்னும் வந்து சேலரி கேட்டிருக்கலாம், உனக்கு கேட்க தெரியலன்ற மாதிரியான விஷயம் தான் சொன்னாங்க.
தென் அப்பவே யோசிச்சேன், ஓகே நம்ம வந்து சேலரி ஓகே என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்ப வந்துருச்சு. ஓகே நான் சொல்லிட்டேன், சேலரி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது அவங்களோட ஒரு விஷயம் தான். சோ அதனால நம்ம அதுல போய் நம்ம இது பண்ண வேணாம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம இருக்கிற ஸ்டார்டிங், ஏன்னா வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜீரோல இருந்தேன். ஜீரோல இருந்து ஒரு 50% ஆஃப் எஃபோர்ட் இதுல நான் போட்டு, தென் அது இல்லாம இந்த கிளாஸ் நாலேஜ் எல்லாம் கொடுத்து நான் வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட இதுல இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் கிடைக்கிறப்ப ஓகே துபாயில ஆஃபர்ஸ் கிடைக்குது. ஓகே இது வந்து யூரோப் கம்பெனி வேற, பிளஸ் அது ஒரு அந்த கம்பெனி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு இது ஓகே இது வந்து ஒரு யூரோப் கம்பெனி. ஓகே நம்ம வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட், இது வந்து டிமோட்டிவேட்டா எடுத்தா நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே என்ன சேலரியா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 50K சொல்லியிருக்காங்க. 50K சொல்லியிருக்காங்க. தென் ஓகே, ஏன்னா ஏன்னா நான் வந்து ஜீரோல இருந்து நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் நான் வந்து முன்னாடி வந்திருக்கேன். ஓகே ஸ்டார்டிங் 50K, தென் நம்ம போக போக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளோட லைஃப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் நான் அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இல்ல ஏன்னா அப்துல், அடுத்து வந்து அதையும் சொல்லி உங்களுக்கு அந்த அப்துல் சாரி டு நெகோசியேஷன்ல தான் இன்டரப்ட். வரும். இல்ல சாரி டு சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும் சேலரி, நான் சொல்ல விரும்பல அவங்க சொல்லாம. ஆக்சுவலி இன்னொன்னு ப்ளஸ் ஆட் ஆன் பண்ணீங்கன்னா அவங்களோடது கிடைக்கிற சேலரி விட ஒரு ஆட் ஆன் வந்து அவங்களுக்கு ரூம் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அதெல்லாம் தனியா அவங்களுக்கு இந்த பேக்கேஜை விட ரூமு எல்லாமே ஃப்ரீ, அவங்களுக்கு விசா எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்கிறது. ஏன்னா இது சூப்பர். எதுவுமே பேமெண்ட் கட்டி எதுவுமே போல, 100% ஜென்யூன் அது மாதிரி தான் போறாங்க அவங்க. அவங்களோட இதுல போடுறாங்க. ஆமா அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பேக்கேஜ் தான். ஏன்னா நான் வந்து துபாயில வந்து இருந்திருக்கோம், அதனால எனக்கு தெரியும். அது வந்து நல்ல பேக்கேஜ் தான். ஹஸ்பண்ட் அங்க இருந்திருக்காங்க, எனக்கு அது சேலரியை பத்திலாம் ஃபுல்லா தெரியும். இது ஃப்ரெஷருக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான், இப்போ உள்ள எல்லாருக்குமே தெரியும், துபாய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான், அங்க துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆக ஆக நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க. 1 இயர் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக சொல்றேன், 1 இயர் நீ சஸ்டைன் பண்ணா போதும், உன் சேலரி இதை விட 3 மடங்கு ஆயிடும். ஒரி பண்ணாத அப்துல், நீ வந்து ஃபோக்கஸ் கண்டிப்பா மட்டும் கண்டிப்பா இது பண்ணு, அதை பத்தி ஒரி பண்ணாத. சொல்றவங்க கண்டிப்பா சொல்லிட்டு போட்டும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா நரசிம்மாஜி ஹேண்ட் கண்டிப்பா. ரைஸ் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ், ரொம்ப நேரமா. ஆ தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை ஜி, அது எனக்கு ஒரு மாதிரி கெரியர் கைடன்ஸுக்காக தான். நான் இப்போ ஆக்சுவலாக ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஆரக்கிள் பிஎல்சிக்வல் டெவலப்பர் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். நடுவில் கொஞ்சம் சப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படி போயிட்டு, அப்புறம் செகண்ட் கம்பெனிலையும் பிஎல்சிக்வல் அந்த ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் இந்த இடிஎல் டூல் டேட்டா ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் யூனிக்ஸ், இதுதான் மெயினாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் ஆன்சைட் போயிட்டு வந்தேன், டேட்டா அனலிஸ்டா கிளைண்ட் கிட்ட வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு, அப்புறம் என் கிளைண்ட்டு இதே வந்து தேர்ட் கம்பெனி. நான் வந்து அவங்களே கூப்பிட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகுது வரீங்களான்னு சொல்லிட்டு. சரி நான் வந்துட்டேன் அதே ப்ராஜெக்ட்டுக்கு தான். அங்கே ஒரு 1 இயர் அப்படி இருந்துட்டு திரும்பி வந்து சரி ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ப்ராஜெக்ட்ஸ் கேட்குறப்போ, வேற ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பழைய பிஎல்எஸ்எல் கோட்ஸ் எல்லாமே வந்து அஜூர்ல சைனாப்ஸ் அப்புறம் டேட்டாபேஸ்ல மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெயினாக இப்போ ஆரக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு டேட்டா சைட்ல ஒர்க் பண்ணிட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனாப்ஸில் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் எழுதுறது, அஜூர் சைனாப்ஸில். அப்புறம் டேட்டா பிரிக்ஸ்லையும் எஸ்எல் அந்த இது எழுதுறது. இவங்க ஆக்சுவலாக அந்த மைக்ரேஷனுக்குன்னே தனியாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அஜூர் டேட்டா ஃபேக்டரி இருக்கும், ஏடிஎல்எஸ் இருக்கும், அப்புறம் பவர் பிஐ இருக்கும், எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் டீம் மாதிரி வச்சு அதில் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அஜூர் டேட்டா ஃபேக்டரிலாம் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்காது, பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பைப்லைன்ஸ். அதே மாதிரி சைனாப்ஸில் இருக்கிற பைப்லைன்ஸும் பில்ட் பண்ண இது இருக்காது. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சீக்வல் ஸ்கிரிப்ட்ஸு அது ஒரு மாதிரி பேட்டர்னில் நம்ம ஜென்ரேட் பண்ணி கெட்ல புஷ் பண்ணிட்டோம்னா, ப்ளஸ் அவங்க ஒரு டூல் வச்சுருப்பாங்க, அதில் ஜாப்ஸ் வந்து பின்னாடி க்ரான் டேப்ல ஸ்கெடியூல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹை லெவல்லையே போயிட்டு இருக்கு. பைஸ்பார்க்கு அதுலலாம் வந்து நான் ஒர்க் பண்ணதில்லை. பட்
நெக்ஸ்ட் சரி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதுல வந்து மெயினா பைஸ்பார்க் தான் பயங்கரமா கேட்டாங்க. அதுலயே வந்து என்ன ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆயிட்டேன் அந்த இன்டர்வியூஸ்ல. அப்புறம் கான்ஃபிடென்ஸே போயிருச்சு. நான் டெய்லி உட்காந்து கொஞ்ச நேரம் படிப்பேன். அப்புறம் திரும்பி ஒரு மாதிரி இதாயிடும். இப்போ நல்லா தெரிஞ்ச விஷயமே இன்டர்வியூல போயிட்டு சொதப்பிடுவேன். ஆர்டிகுலேஷன்ல பயங்கரமா அடி வாங்கிடும். இப்போ ஆனா படிக்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ ஆரக்கிள்னா ஆரக்கிளோட என்டையர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒரு query பிஹேவ் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல எல்லாமே நல்ல நாலேஜ் இருக்கு. இப்போ ஸ்பார்க்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்பார்க் ஆர்கிடெக்சர்லயும் நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா அதை போய் இன்டர்வியூல ப்ரெசென்ட் பண்ண முடியல. இந்த டைம்ல தான் இந்த இது சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய பண்ணேன். ஏடபிள்யூஎஸ், அஜியோர்ல டேட்டா இன்ஜினியர் இதெல்லாமே படித்தேன். ஓரளவுக்கு நல்ல அதாவது கான்செப்டுவலா பயங்கரமா ஐடியா இருக்கு. ஆனாலும் அங்க போய் என்னால ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியல. ரெண்டாவது இந்த ஏஐ எல்லாம் வந்த அப்புறம் ஆஹ் ஆஹ் சரி இந்த கெரியருக்கு வந்து நம்ம டேட்டா சயின்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திரும்பி போய் பைத்தானை கொஞ்ச நாள் படிக்கிறது. அப்புறம் அதுல ஒரு மாதிரி ஆஹ் எப்படி சொல்றது ஓவர்வெல்மாயி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் நம்ம டேட்டா இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரேன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு இன்டர்வியூஸ்லயே சம்டைம்ஸ் இப்போ 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எவ்வளவு வருஷம் பைஸ்பார்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நரசிம்மா, அப்படின்லாம். சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி நான் சொல்லுங்க. உங்களோட இது புரிஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி ஆ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகுலேட் பண்ண தரலன்னு சொல்றீங்களா? நிறைய நல்லா ஆர்டிகுலேட் பண்றீங்க, ப்ராப்பரா கொண்டு வரீங்க சென்டென்ஸை. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதை தாட் ப்ராசஸை உங்கள்ட்ட இருந்து எடுத்துருங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் எங்கேயா தூக்கி போட்டுருங்க. இன்னொன்று வந்து உங்கள்ட்ட உள்ள சரி சரி. ப்ளஸஸ்லாம் பாருங்க. நான் உங்கள்ட்ட இருந்து ப்ளஸஸ், நீங்க சொன்னதுலேருந்து ப்ளஸஸ். யுனிக்ஸுங்கிறது பெரிய ஒரு இது. யுனிக்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? பெரிய நீங்க வந்து எப்படி ஒர்க் பண்ண ஹடூப்ல கூட நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எந்த என்வாயன்மெண்ட் வேணாலும் நீங்க யுனிக்ஸுங்க வந்து பெரிய ஒரு ஸ்கில். எனக்கு வந்து யுனிக்ஸ்ல இருந்து தான் நான் வந்தேன். நான் சொன்ன டெவாப்ஸ்ல இருந்து. அதனால எல்லா ஸ்கில்லையும் ஆ என்னால இது பண்ண முடியும். அதனால வந்து டேட்டா ஆ இன்ஜினியர் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. உங்களுக்கு வந்து யுனிக்ஸ் நீங்க அங்க பாத்திருக்கீங்க. இன்னொன்னு வந்து இடிஎல் டூல் பார்த்திருக்கீங்க. இன்னொன்னு வந்து சினாப்சிஸ், ஒரு ஒரு கிளவுடோட இன்ஃப்ரா இருக்கு, ஏடிஎல்எஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. டேட்டாபிரிக்ஸ் வந்து லேட்டஸ்ட் மெடாலியன் ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ லேட்டஸ்ட் இன்ஃப்ரா ஆமா. என்னன்னு தெரியுது. ஸோ என் டு என் வந்து நீங்க வந்து செமையா இருக்கீங்க. எங்க மிஸ் ஆகுறீங்கன்னா உங்கள்ட்ட உள்ள கான்ஃபிடென்ட், உங்கள்ட்ட உள்ள கிளாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி எடுத்துக்க, என்னெல்லாம் தெரியும்னு பாருங்க. பெரிய ஸ்ட்ரென்த் வந்து யுனிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆ ஸ்ட்ரென்த் வந்து டேட்டாபிரிக்ஸ். அடுத்த ஸ்ட்ரென்த் வந்து இது அஷூர் நாலேஜ். ஏடபிள்யூஎஸ் ஆல்ரெடி சர்டிஃபிகேஷன் ம், இருக்கு. ஓகே, ஆ பைஸ்பார்க் வந்து லாஸ் ஆகுதுன்னா சீக்கிரம் ஆல்ரெடி சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிஎல் சீக்கிரம் எழுதுறீங்க, ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நோ டவுட். நான் ஆமா. உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒன்லி வந்து ஒரு பைஸ்பார்க்குக்காக ஒரு காசு கொடுத்து ஒரு இன்ஃப்ராவை செட் பண்ணுங்க. காசு கொடுத்து இன்ஃப்ரானா இப்போ டேட்டா பிரிக்ஸே காசா வாங்கிக்கிங்க, காசு கொடுத்து வாங்கிங்க. அதாவது ஓகே ப்ரீமியமா ஓகே. போய்ங்க. ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பைஸ்பார்க்க ஸ்பார்க் சீக்வல்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து சீக்வல் ஆமா. ஸ்பார்க் சீக்வல் எழுதணும்னு நீங்க இப்போ சொன்னீங்களா? அங்கதான் ஃபிளா. நீங்க சொன்னீங்கல்ல ம் ஸ்பார்க் சீக்வல் எழுதுறேன்னு. ஸ்பார்க் சீக்வல் ஏன் சொல்றீங்க? பைஸ்பார்க்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு போங்க. அதான் உங்களோட ஸ்டோரி. நீங்க ம் உங்களால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதிருக்கீங்க, பிஎல்சிக்கல் நாலேஜ் இருக்கு, எல்லாமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். எங்கன்னா நீங்க வந்து அந்த ஸ்பார்க் சீக்வல்ல டேட்டாபிரிக்ஸ்ல எழுதணும்னு சொல்றீங்க இல்லையா? அதை மட்டும் மாத்திட்டு ஆமா. ஒரு ஃபுல் ம் நீங்க வந்து திரும்ப திரும்ப வந்து கண்ணாடியில வந்து ஒரு 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 டோட்டல் ப்ராஜெக்ட பேசி பாருங்க. அங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு குறையுது. பைஸ்பார்க் தெரியலங்கிறத, உங்களுக்கு தெரியலங்கிறத யாருக்குமே வந்து முகத்துல எழுதி ஒட்டிடலாம். உங்களுக்கு தெரியலங்கிறது நீங்க சொன்னாதான். ஓகேவா? அதனால ஸ்பார்க் சீக்வல்ல தான் பண்ணீங்கிறதுக்கு, இன்ஃப்ராவில் பண்ணீங்கிறதுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது. நீங்க வந்து யாரும் அவங்களுக்கு நீங்க பைஸ்பார்க்ல எழுதுனங்கிற ஸ்டோரியா மாத்தீங்க. அதான் பைஸ்பார்க் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு வருஷம் நீங்க டேட்டாபிரிக்ஸ்ல ஸ்பார்க் சீக்வல் மைக்ரேஷன் எழுதிருக்கீங்களோ அவ்வளவு வருஷம் உங்களுக்கு பைஸ்பார்க் இருக்குன்னு நீங்க வச்சீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு, இது இப்படிதான் ஸ்டோரி சொல்லணும். நீங்க வந்து பைஸ்பார்க் ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது கண்டிப்பா ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பாண்டாஸ், பைத்தான்ல உள்ள பாண்டாஸ் நல்லா படிச்சீங்க. சீக்வல் இருக்கு இல்லையா, ஆ ரெண்டுத்தையும் வச்சு நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. வெரி ஈஸி. ஸ்பார்க் சீக்வல் தெரியுது இல்லையா? அதே தான், சேம் ஆஸ் இட் ஆமா. இஸ். அதே தான். ஒன்னும் இது வந்து கிளஸ்டர் ஆமா. செட்டப், அவ்வளவுதான். இது கிளஸ்டர். நீங்க வந்து யூனிக்ஸ் எழுதுறீங்க இல்லையா? கிளஸ்டர்ல உட்காரும் போது எப்படி ஆ உட்காரும்? அதே மாதிரிதான் கிளஸ்டர் செட்டப் பைஸ்பார்க், அவ்வளவுதான். இது அதான் ஜி, எனக்கு ஆக்சுவலா அதான் கான்செப்டுவலா எல்லாமே தெரியுது. பைஸ்பார்க்ல எது பண்ணா தெரியுதுன்னு அஹ், ஏன் பைஸ்பார்க் எஸ்கியூஎல் விட பெட்டரா இருக்குன்னு தெரியும். ஏன் ம், இது வந்து இந்த மாதிரி எல்லாமே கான்செப்டுவலா தெரியுது. அங்க போயிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின்ல வந்து நான் தப்பு பண்றேன்னு நினைக்கல. ஒருத்தர் கான்செப்டா கேட்டா நான் நல்லாவே சொல்லிடுவேன். இப்ப அவங்களுக்கு 2 3 இன்சிடென்ட் நடந்தது. இன்டர்வியூல என்ன நடந்துச்சுன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து நான் வேற ஒரு சஜஷன் சொன்னேன். அது அவருக்கு தெரியுமா தெரியல. இந்த மாதிரி வேற டேட்டாபேஸ் எப்படி நீ இங்க இருந்து கனெக்ட் பண்ணுவ செனப்ஸ்ல இருந்து அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு பாலிபேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு அதை பண்ணலான்னா, அது இல்ல அது நீ போய் இது சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அடிச்சு இறங்கிட்டாரு. ஆக்சுவலா அதுல பண்ணலாம் அப்படின்றத நான் திரும்பியும் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். இல்ல ஓகே ஆக்சுவலி அவருக்கு வந்து தெரியல. இல்ல நீங்க வந்து இங்க வந்து சிஐசிடி பைப்லைன் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து சில ஆ விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் ரோல் பேஸ் அக்சஸ் தான் இன்ஃப்ரால கொடுப்பாங்க, ரியல் டைம்ல கொடுப்பாங்கங்கிறது தெரியும். உங்களுக்கு எண்ட் டு ஆ எண்ட் பண்ணுங்களால பண்ண முடியாது. சில லிமிடெட் இப்போ வந்து ஆ, கிரான் ஜாப் பண்றாங்க, பேக் எண்ட்ல வந்து சிஐசிடி பைப்லைன் இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? எண்ட் டு ஆமா எண்ட் வந்து உங்களுக்கு ஆமா. அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. பிளாட்ஃபார்ம் டீம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க, ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, எல்லாம் ஓகே. ம் இதை வந்து உங்களுக்கு ம் இருக்கிறத எல்லாத்தையும் ஏ டு இசட் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் தெரியுங்கிறதும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க வந்து மைக்ரேஷன்ல இருந்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் என்னோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஒன்னா உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்கோ அதை வந்து கிளாரிட்டியா பேச கத்துங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து ம் என் டு என் தெரியும், எவருக்குமே என் டு என் ப்ராஜெக்ட் தெரியாது. இப்ப நாங்க இருக்கோம்னா என் டு என் ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாது. இப்ப சப்போஸ் அதுக்குன்னா ம் டிக்கெட் தான் ரைஸ் பண்ணும், அதுக்கான ரைஸ் பண்ணி அவங்கள தான் ஆமா. வந்து இது இது வந்து ஆப்வியஸா இல்ல, அதனால நீங்க அதெல்லாம் தெரியாது. ஐ டோன்ட் நீங்க வந்து தெரியலங்கிற விஷயத்த தெரியலன்னு சொல்றதுல வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து சேஃபா இருக்கும். இன்னொன்னு வந்து ம் கிரான் ஜாப் ரன் பண்றதுலாம் வந்து ஒன்னு ஸ்டெப் ஃபங்க்ஷன் வழியா ஆர்ச்சர்டேஷன் ரன் பண்ணலாம், இல்ல ஏர்ஃப்ளோ வழியா இன்னைக்கு உள்ள சினாரியோல வந்து டேட்டா பிரிக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு ஏர்ஃப்ளோ பின்னாடி ஏர்ஃப்ளோ வழியா ஒரு ஆர்ச்சர்டேஷன் ரன் ஆகலாம். அது வந்து நன் ஆஃப் அவர் பிசினஸ். அது வந்து வேற ஒரு ம் இருக்குங்கிறத சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க இட் மைட் பி அப்படி ம் சேர்த்துட்டு நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இட் மைட் பி ஓகே. ஏர்ஃப்ளோ ஆல்ரெடி உங்களுக்கு அவேர் ஆஃப் இருக்கு, உங்களுக்கு நல்லா 100% தெரியும் ம் ஏர்ஃப்ளோட இருக்குன்னா அது பைப்லைன்லாம் உங்க இன்டகிரேஷன் பார்ட்லாம் இது வந்து உங்களுக்கு நன் ஆஃப் ஒரு பிசினஸ். ஓகே, அது வந்து இன்டகிரேஷனுக்காக ஆ டெவாப்ஸ் டீம் வந்து பின்னாடி இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் டீம் இருக்கும், டிக்கெட் ரைஸ் பண்ணணும், வேரியஸ் சினாரியோ உங்களுக்கு தெரியல, அதை வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். நீ தெரிஞ்சதுன்னு காமிச்ச கூடாது, அதுதான் பிரச்சனை. அது ஆமா. அது ஒரு பிரச்சனை இருக்கு. சிலதுல வந்து இப்போ சில லாஜிக் எல்லாம் கேக்குறப்போ அந்த இன்டர்வியூல அந்த ஜிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல போயிட்டு நல்லாவே தெரிஞ்சத அங்க போய் சொதப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த கொஸ்டின் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு நீங்க என்ன கொஸ்டின் நம்பர் கேட்க வாங்கிங்க, நம்ம ஒன் டு ஒன் அப்புறமா பேசலாம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பா ஜி. ஓகே, நீங்க வந்து கண்டிப்பா ஏன்னா ஜி. மத்தவங்க இது பண்ண நீங்க நிறைய நம்ம பேசிக்கலாம், விடுங்க. கரெக்ட் நரசிம்மா, நீங்க பிங் பண்ணுங்க ம். வாட்ஸ்அப்ல. இஃப் எனிதிங் நீடட் யூ கேன் கனெக்ட் வித் ஹர். நம்ம குரூப்ல இது பண்ணிட்டு வி வில் கனெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இவங்க இப்போ ஷேர் பண்ணதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் வில். அசோகன்ஜி ஹேண்ட் ரைஸ் ஆ பண்ணிரு. ம். தேங்க்ஸ். ஹாய் ஹாய் ஜி. மை நேம் அசோகன். நான் வந்து தமிழ் பூமியில டெவாப்ஸ் படித்தேன். இப்போ நான் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் அந்த டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அதான் சரி ஜெயலட்சுமி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு. தாராளமா, மேடமே உங்க வெளியில வந்தவங்க தான் மேடம். ஆமா, நான் அங்கதான் படிச்சுட்டு சுதர்ஷன் தான் படிச்சுட்டு டெவாப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நானும் அதுக்கப்புறம் தான் இப்போ டேட்டா இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து என் டு என் தெரியும். டெவாப்ஸ்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பைப்லைன் எப்படி இருக்கு, எப்படி வந்து வெப் ஹூக் ஒர்க் ஆகும், என்ன எல்லா விதையும் பின்னாடி உள்ள விதை எனக்கு தெரியும். என்ன தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி சீக்வல் எனக்கு வந்து நான் என்கிட்ட உள்ள ஒரு பிளஸ் டேட்டா இன்ஜினியருக்கு வரதுக்கு எனக்கு ஒரு டெவாப்ஸா இருந்து பிளஸ் இருந்ததுன்னா, என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனதே சீக்வல்ல தான், சீக்வல் சர்வர்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால வந்து ஓகே, அந்த அந்த இது வந்து என்னன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நான் ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் இனிஷியலா என்னோட ஐடி கேரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதே சீக்வல் சர்வர்ல அந்த இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ரொம்ப அது வந்து ஒரு சீக்வல்ங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த எப்போ என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆனிச்சோ அது வரைக்கும் நான் ஒரு சீக்வல் கூடவே இருந்துட்டு இருந்திருக்கேன். அது ஒரு ஏதோ ஒரு வகையில டெவாப்ஸ்ல இருந்தாலும் அங்கேயும் சீக்வல் வந்து விடாம ஒரு என்னன்னா ஏதாவது அந்த சீக்வல் வச்சுன்னா நான் யாரையும் போய் அந்த டேட்டா பேஸ் அட்மினை போய் நான் கேட்க மாட்டேன். நான் வந்து எனக்கு சில அக்சஸ் இருக்கும், அதை வச்சு நான் வந்து சில இதெல்லாம் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இதில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வந்த ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் டேட்டா இன்ஜினியருக்கு ஒரு டே ஷிஃப்ட்டுக்காக. அது லேடியாக என்னால் பண்ண முடியல, ஒர்க்கிங் மேனாக இருந்துட்டு என்னால் சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் வந்தேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாரும் போறாங்கன்னு சொல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஆ அப்புறம் வந்து சீக்வல் பைத்தானோட டெப்த் நாலேஜ் வேணும். எதுக்கு? டேட்டா இன்ஜினியருக்கு. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இப்போ அப்துல்லா இருக்காங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அவங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு 25% அது மாதிரி தான். ஆனால் டேட்டா இன்ஜினியருக்கு இன்னும் மோர் தென் தட் அப்படி வேணும்.
அது ஒரு ஓகே. புரிஞ்சுங்க. அப்புறம் வந்து ஒரு இன்ஃப்ராவை பத்தி ஒரு கிளியர் விஷன் தெரியணும். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த கிளஸ்டர் நாலேஜ் அதெல்லாம் வச்சுட்டு டேட்டா வந்து வேற மாதிரி உட்காரும். இப்போ ஒரு ஆர்டிஎஸ் எடுத்துக்கலாம், அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பாக்கி எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே 100% ஒர்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா இன்ஜினியர் ஆகும்போது எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் ஈஸியா அடாப்ட் ஆயிக்கலாம். உங்களுக்கு இருக்க ஷைன் அப் பண்ண வேண்டியது சீக்வல்லையும் பைத்தான்ல மட்டும்தான். ஆப்வியஸா அதுதான் ரெண்டுத்துலயும் நானா நீங்க சொல்லுங்க. அதான் ஆக்சுவலி நான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஆர்க்கிள் டிபிஏ. ஸோ நான் ஆர்க்கிள் டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்க்கிள் அப்போ டேட்டா பேஸ் ஓகே, கிட்டத்தட்ட சூப்பர். ஒரு ம், அதெல்லாம் சூப்பர் ஒர்க் தான். பண்ணிட்டேன்னா சரி, அதுக்கப்புறமா தான் சரி டேட்டா பேஸ் வந்து நம்ம சப்போர்ட் டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 24/7. ஸோ நம்ம கொஞ்சம் டெவாப்ஸ் போனாக்கா ஷிஃப்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் ம், டெவாப்ஸ் படிச்சு டெவாப்ஸ் போனேன். டெவாப்ஸ் ம். போனது நான் ப்ரொடக்ஷன் கிட்ட படிச்சது, நான் வந்து ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் படித்தேன். பட் ஆனால் நான் போய் உட்காந்தது பார்த்தீங்கன்னா அஷ்யூர். ஸோ அங்கே கிட்டப் ஆக்ஷன்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா இப்போ டெவாப்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், மல்டிபிள் டூல் இருக்கா, நம்ம ஒன்று படிச்சுட்டு போனால் அங்கே இருக்கிறது வந்து அங்கே அது இல்லை, அது வேற ஒன்று இருக்கு. ஸோ நிறைய டூல் ம். இருக்கிறதுனால வந்து நம்மளால வந்து அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னோட ஃபர்ஸ்ட் உடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட் யோசிச்சேன். அப்புறமா இந்த டேட்டா இன்ஜினியரிங் பத்தி நான் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னங்க காம்படேட்டிவ். டெவாப்ஸ் வந்து எவ்வளவு டூல்ஸ் இருக்கு. 10 டூல் 15 டூல் படிச்சாதான் டெவாப்ஸ்ல இருக்க முடியும். அதுக்கு அவ்வளவு இன்டர்வியூ கிராக் பண்றது அவ்வளவு கஷ்டம். அதுவே பண்ணிட்டீங்க போது இது விஷயமே கிடையாது இது உங்களுக்கு. அது கொஞ்சம் அப்போ வந்து அதான் எனக்கு கொஞ்சம் அப்ப இது பண்ணு. ஏடபிள்யூஎஸ்ல அது படிச்சுட்டு இது வந்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்றது, நான் ஆர்க் டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஆர்டிபிஎம்எஸ் அண்ட் தென் அதில் ஒர்க் பண்ணி பழகிட்டு இப்போ டெவாப்ஸ் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிக்கல்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சரி ம், டேட்டா இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட்டா இன்ஜினியரிங்கோட டேட்டா அனலிஸ்ட் அனௌன் போகலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொன்னாரு, ஜி உங்களுக்கு சீக்வல் பைத்தன் தெரிஞ்சா போதும், நீங்க லைஃப் லாங் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து மாற்றம் எதுவுமே கிடையாது, டூல் வந்து நிறைய மாறிட்டே இருக்காது, ஒரே இதே தான் நீங்க எங்க போனாலும் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் செல்ஃபா வந்து சீக்வலும் பைத்தானும் நான் படிச்சுட்டு இருக்கேன் செல்ஃபா யூடியூப்ல பார்த்து. ஸோ ம், இப்போ ம். டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் பைத்தான் அண்ட் தென் பவர் பிஐ சொல்றாங்க. ஸோ சில பவர் பேர் பி வந்து அது வந்து பவர் பிஐன்னு ம். சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்டு யூஸ் பண்றதுக்காக பவர் பிஐ யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுல இடிஎல்னு ஒன்று வருது, எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோடுன்னு சொல்லிட்டு பைப்லைன் சொல்லிட்டு. ஸோ அது எதுக்குன்னு எனக்கு அது நிறைய கொஞ்சம் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ டேட்டா அனலிஸ்ட்ல என்னென்ன தேவைப்படும் நம்மளுக்கு? ஓகே, நீங்க வந்து சுந்தர் நம்பர் வாங்கிங்க. நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வந்து ஜாயின் சரிங்க, பண்ணுங்கிற சரி அவசியம் சரி. கிடையாது. ஒரு நான் அந்த ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் நம்பரை மட்டும் போஸ்ட் அதுல. அது ஸ்டார்டிங் பண்ணிருக்கேன். ஃப்ரீ கிளாஸஸ்லாம் இருக்கும். சும்மா ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க. அது வந்து கொஞ்சம் பாருங்க, ஏன்னா நம்ம டெப்தா பேசணும். இப்ப எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அதனால டெப்தா பேசணும். அது கொஞ்சம் உங்களுக்கு ஜஸ்ட் நோ லைக் தட். ப்ராப்ளம். அடுத்த கொஞ்சம் என் நம்பர் நான் இந்த வாட்ஸ்அப் சாட்ல சுந்தர் போட்டிருக்கேன். சுந்தர்ட்ட நம்பர் வாங்கிட்டு நீங்க இது பண்ணுங்க, நமக்கு நம்ம பேசலாம். வீக்லி உங்களுக்கு வீக்லி ரொம்ப டெக்னிக்கலா போக முடியாது டெஃபினெட்லி, பட் ரொம்ப டெக்னிக்கலா பேசலாம். ஆனா ஷியோர் நீங்க ஷியோர். கண்டிப்பா கேபிள் இருக்குங்க ஜி. ஆரக்கிள் இருக்கிறதுனால கண்டிப்பா கேபிள் இருக்கு. கண்டிப்பா நீங்க போலாம். டேட்டா இன்ஜினியர் டேரக்டா டேட்டா அனலிஸ்டே வர வேணாம், டேரக்டா டேட்டா இன்ஜினியராவே போலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் போயிட்டு அப்புறமா டேட்டா இல்ல, இன்ஜினியரிங் போயிடலாம் இப்ப அப்துல்லாம் அப்படின்னு. டேட்டா அனலிஸ்ட் சொன்னோம்னா நான் வந்து உங்களை தப்பா கைட் பண்ண விரும்பல. டேட்டா அனலிஸ்ட் சொன்னோம்னா அவங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா ஃப்ரெஷர் அவங்க, நான் ஐடி, பிகாம் படிச்சவங்க இப்படிலாம் இருக்கு. உங்களுக்கு டெவாப்ஸ்லேயே இருக்கும் போது உங்களுக்கு நல்ல இன்ஃப்ரா நாலேஜ் இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா டேட்டா நீங்க நினைக்கிற மாதிரியே சீக்வல் பைத்தான் ஈஸி. டேட்டா இன்ஜினியர் ரொம்ப கஷ்டம், டெவாப்ஸை விட கஷ்டம். டெவாப்ஸ் தான் என்ன கேட்டா, நான் ரெண்டுத்தையும் ஒர்க் பண்ணதுனால டெவாப்ஸ் தான் ரொம்ப ஈஸி. டேட்டா இன்ஜினியர் வந்து கஷ்டம். ஆனா சில ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயாவது ஒன்று தப்பானா ஃபுல்லா பைப்லைன் உடச்சிக்கும், அதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து ரொம்ப டீப் அண்ட் டைவ் பண்ணும், ஒரே ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. அதனால தான் சொல்றேன் நம்ம ஆக்சுவலா தனியா இவங்க பேசலாம். மேடமோட கிளாஸ்ல நமக்கு ஒரு லாஸ்ட் டைம் அவங்க இந்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்மளோடது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொன்னாலும் டேட்டா இன்ஜினியரிங்கான ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் நம்ம இதை பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஸோ கண்டிப்பா வந்து அந்த இது நம்மளோட பண்ணலாம். இன்ட்ரோ வீடியோஸ் அதெல்லாமும் இருக்கு. வி வில் ஒர்க் இட் அவுட். சி, ஒரு விஷயம் நமக்கு இப்போ அப்துல்கிட்டேருந்து லேர்ன் பண்ணது என்னன்னா, இஃப் யூ ஆர் கமிட்டட் தேர் இஸ் அ ரிசோர்ஸ் பர்சன் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸுங்கிறது தான் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு இது. எல்லாத்தையும் நாங்கள் சொல்றது, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு கிளியர் பண்றதுக்கு தே ஆர் ஆல்வேஸ் ரெடி, ப்ரொவைடட் வி ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தே ஹாவ் தேர் மெனி ஒர்க்கிங்ஸ். பொண்ணு அங்கே படிக்கிறாங்க, இவங்க ஒர்க் இருக்கு, வீடை பார்க்க. ஸோ அதெல்லாமே வி வில் ஒர்க் இட் அவுட். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஏன்னா நம்ம டைம் ரன் அவுட் ஆகுது. பர்சனலி ஐ தேங்க் அப்துல் அண்ட் ஜெயலக்ஷ்மி ஜி. இந்த பொங்கல் டைம்ல நாளைக்கு அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க.
ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி ரியலி ஹானர்ட் ஆக்சுவலி. ஐ ஃபீல் இது வந்து நீங்கள் டைம் கொடுத்து உங்களோட லேர்னிங் ஜேர்னியவும் இதுவும் நீங்கள் ஷேர் பண்ணது வந்து ரியலி தேங்க்ஃபுல். உங்களுக்கு வேற நான் என்ன ம். சொல்றது தெரியல. இட் வில் இல்ல நம்ம இன்ஸ்பயர் மத்தவங்களுக்கு தாங்க இப்ப ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டயத்துக்காக எங்களுக்காக வந்ததுக்கு கேட்டதுக்கு. கரெக்ட். உங்களுக்கு வேற டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் வாங்கிங்க. ஏன்னா டைமிங் வந்து க்ளோஸ் ஆகுறதுனால நம்ம இது பண்ணிக்கலாம், பேசலாம். இல்ல டேட்டா தேங்க்யூ அனலிஸ்ட் அப்துல். பத்தி இன்னும் தெரியும்னா நம்மளுக்கு கிளாஸஸ்லாம் வர பிஎல்ல தேங்க்யூ ஜி. கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட். நீங்க உங்களோட சக்சஸ் தேங்க்யூ ஜி. ஸ்டோரிஸ் நாங்க வந்து நீங்க அங்க போயிட்டு அங்க எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க, அந்த சினாரியோ எப்படி இருக்கு, அதெல்லாம் வி வில் ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம பேசலாம். வி வில் தேங்க்யூ ஜி. ஃபார்வர்ட். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அங்க போய், நீங்க விட்டுறாதீங்க உங்களோட இதை. உங்க மேடம் வந்து ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எவ்ரிவன். பை பை.